வணக்கம் மகளே. நீங்க இப்ப கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலா. அத்தியாயம் 43. வெற்று உடலோடு இருந்த ராகவனுக்கு அந்த வீட்டின் வேலைக்காரர் முத்து சட்டையை எடுத்து வந்து கொடுக்க அதை அணிந்து கொண்டு இருந்தான் ராகவன். அந்த நேரம் பார்த்து மதுவை பரிசோதித்து விட்டு மருத்துவர்கள் இருவரும் வெளியில் வர, டாக்டர், மதுவுக்கு என்னாச்சு? ஓகே தானா? கண் முழிச்சிட்டாளா என்று ராகவன் வைத்தியரிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தான். வைத்தியரின் இரு தோள்களையும் இருக்க பிடித்தவாறு, ராகவன் கூல், பயப்படாதீங்க, அவளுக்கு ஒண்ணும் இல்லை, சரியா சாப்பிடாததுனால மயக்கத்துல இருக்காங்க, அவ்வளவுதான். அப்புறம் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருந்ததால ஜுரம் அடிக்குது, அவ்வளவுதான். மற்றபடி she is all right. அப்புறம் அவங்க ஆடையெல்லாம் ரொம்ப ஈரமா இருக்கு, ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் உடனடியா பண்ணிடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுங்க. அண்ட் நைட்டு ஜுரம் கண்டிப்பா வரும். ஜுரம் அதிகம் ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து பாக்குறேன் என்று சொன்ன மருத்துவரிடம், சரி டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் என்றான் ராகவன். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ராகவன் பக்கம் வந்த திவ்யாவோ, அண்ணா, நான் மதுவுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட உள்ள போகவா என்று கேட்க, திவ்யமா, என்ன கொஸ்டின் இது? சீதா வீட்டுல இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற ஒரே பொம்பளை பிள்ளை நீதான், மதுவுக்கு நீதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடணும் என்று என்று வாசு சொல்ல, அதை கேட்ட திவ்யாவோ ராகவனிடம், அப்போ நான் உள்ள போறேனா என்று கூறினாள். என்றார் ராகவன். வாசு சொன்னதை கேட்ட மாயாவோ, அத்த, சிவனுக்கு நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தா பொம்பளைங்க மாதிரி தெரியல போல. முதல்ல எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆன பின்னாடி இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி விடணும் என்று மாயா லதா காதல் முணுமுணுக்க, அது நடக்கிற மாதிரி தெரியலையே என்று லதா கூறினாள். என்னத்த நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க என்றாள் மாயா சினிங்கியபடியே. உண்மையத்தான சொல்றேன், இந்த மதுவை எவன் தலையிலையாவது கட்டி வச்சு வெளியில அனுப்புனாதான் உனக்கோ ராகவனுக்கோ கல்யாணம் நடக்கும். முதல்ல அந்த வேலையை பார்க்கலாம் வா என்று மாயாவை அழைத்து கொண்டு லதா தன் அறைக்கு சென்று விட்டாள். மதுவின் அறைக்குள் போன திவ்யாவோ உடல் மெனிந்து மெத்தையில் படுத்திருந்த மதுவை பார்த்து விட்டு ஆடி போய்விட்டாள். பாவண்டி, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, இனி நான் உனக்கு சரியாகிற வரைக்கும் உன்னை விட்டு நகரவே மாட்டேன் என்று மூக்கை உறிஞ்சி கொண்டே கூறினாள். மதுவின் உடைகளை களைந்து வேறு உடை மாற்றிவிட்டாள் திவ்யா. மது மயக்கத்திலிருந்து இன்னும் இல்லாமல் தான் இருந்தாள். அவளை பார்க்கவே திவ்யாவிற்கு பாவமாக இருந்தது. மதுவின் பக்கத்தில் அமர்ந்த திவ்யாவோ பாசமாக அவள் சிகையை கோதிவிட்டாள். அதே சமயம் மதுவின் அறை கதவு தட்டப்படவே திவ்யா கதவை திறந்தாள். அந்த அறையின் வாசலில் ராகவன், சஞ்சய், வாசு அவர்களோடு அப்பொழுதுதான் பொட்டிக்கில் இருந்து வந்த சீதாவும் நின்றிருந்தாள். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேனா, உள்ள வாங்க என்று திவ்யா அழைக்க, முண்டை எடுத்துக்கொண்டு முதலில் வந்தது என்னவோ வாசுதான். அவன் பின்னே மற்ற அனைவரும் உள்ளே நுழைந்தார்கள். மதுவை பார்த்த வாசுவோ, ராகவா, என்னடா இன்னும் மது கண்ணு முழிக்கல என்று வாசு கேட்க, மயக்கம் தெளிஞ்சதனடா கண்ணு முழிப்பா என்று ராகவன் சொல்ல, மதுவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ஆதித்யனை நினைச்சா எனக்கு ஆத்திரமா வருதுடா, மனசாட்சி இல்லாத மிருகண்டாவன் என்று வாசு கோபத்தில் கத்தினான். என்ன ஆதித்யனா? அவன் என்ன பண்ண அண்ணிய இப்படி கிடக்குறாங்க என்று சீதா கேட்க, மதுவை ஆதித்யன் கடத்தியதிலிருந்து அவளை கொல்ல நினைத்தது வரை எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான் வாசு. அதை கேட்டு சீதாவுக்கு கண்களில் கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. இவ்வளவு மோசமானவனாவ, ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம எப்படி அண்ணிய இப்படி அவனுக்கு கஷ்டப்படுத்த தோணுச்சு? அவனை எல்லாம் ஜெயில கழித்திங்க வைக்கணும் என்று சீதா பொங்கியில, அவனுக்கு ஜெயில் தண்டனை எல்லாம் பத்தாதுமா, அவனை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும், அதை மச்சான் பார்த்துப்பான் என்றான் வாசு. மதுவின் பக்கம் வந்த ராகவனோ அவளின் கையை பற்றியவாறு அவளை பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து சஞ்சயின் கைபேசி அலறியது. எடுத்து பார்த்த சஞ்சயும், அண்ணா, பெரியப்பாதான் கூப்பிடுறாரு என்று சொல்ல, போனை என்கிட்ட கொடு என்றான் ராகவன். சஞ்சயின் கைபேசியை வாங்கி அழைப்பை அட்டன் செய்து காதில் வைத்த ராகவனும், அப்பா, திறப்பு விழாவுக்கான எல்லாம் ஏற்படுமாச்சா என்று கேட்க, சஞ்சயின் போனில் ராகவனின் குரலை கேட்ட ருத்ரமூர்த்தியோ, ஆச்சுப்பா, நீ வந்தா மட்டும் போதும் என்றார்.
ம், இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன்ப்பா என்று ராகவன் சொல்ல, சரிப்பா என்றார் ருத்ரமூர்த்தி. அழைப்பை துண்டித்து விட்டு எழுந்த ராகவனோ அங்கிருந்த அனைவரையும் பார்த்தான். அவர்களோ அதிர்ந்து நின்றிருந்தனர். மச்சான், இந்த டைம்ல திறப்பு விழா அவசியம்தானா என்று வாசு கேட்க, அதில் என்ன சந்தேகண்டா, அவசியம்தான் என்றான் ராகவன். அதற்கு மேல் வாசு ஒன்றும் பேசவில்லை. ராகவனிடம், வாசு நீ என்னோட கிளம்பு என்று ராகவன் சொல்ல, சரிடா மச்சான் என்றான் வாசு. சஞ்சய் அறைக்கு சென்று அங்கிருந்த வாசுவின் உடையை எடுத்து கொண்டு குளியலறைக்கு சென்று குளித்து முடித்து வாசு மதுவின் அறைக்கு வர கருப்பு நிற ஷர்ட் கோட் ஷூட்டோடு ராகவனும் கிளம்பி மதுவின் அறைக்கு வந்தான். சஞ்சய், திவ்யா, சீதா, உங்க 3 பேரையும் நம்பிதான் நான் மதுவை விட்டுட்டு போறேன். கேர்ஃபுல்லா அவளை பாத்துக்கணும். உங்களை தவிர வேற யாரையும் இந்த அறைக்குள்ள அலோ பண்ணக்கூடாது என்று ராகவன் உத்தரவிட தலையை ஆட்டினர் மூவரும். மது கண்ண முழிச்சானா எனக்கு உடனே போன் பண்ணுங்க என்று ராகவன் சொன்னதும், ஓகேண்ணா என்றான் சஞ்சய். ராகவன் திறப்பு விழாவிற்கு கிளம்பிவிட வாசுவோ, இங்க பாருங்க, அந்த விசப்பூச்சி மாயாவோ அப்புறம் லதா ஆன்டியோ மதுவை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா உள்ள விட்டுறாதீங்கடா என்று வாசு சொல்லி கொண்டிருக்கும் போதே, வாசு என்று ராகவன் அழைக்க, இவன் வேறடா கால சுடுதண்ணிய ஊத்திட்டு நிப்பான் என்று சொல்லிக்கொண்டே வாசுவும் அங்கிருந்து சென்றுவிட சஞ்சய், திவ்யா, சீதா மூவரும் அந்த அறையில் ஆளுக்கு ஒரு இடத்தில் சேரில் அமர்ந்து விட்டனர். இந்த ஆதித்தை ஏன் இப்படி பண்றான்? அவன் மனுஷனா இல்ல மிருகமா? கவர்மெண்ட் ஏமாத்தி பொய்யான வருமான வரி கணக்கு காட்டுனது அவனோட தப்பு தானே. அதனாலதான் அவனை போலீஸ் புடிச்சிட்டு போச்சு. அவன் தப்பு பண்ணலன்னா எப்படி போலீஸ் பிடிக்கும்? பைத்தியக்காரன் அவன் சைக்கோ. ராகவன் அண்ணா அவன் செஞ்ச தப்பு போலீஸ்ல சொன்னதுக்கு அண்ணி இப்படி கடத்தி கொடுமைப்படுத்தி இருக்கானே என்பதை நினைத்த சீதா தன் கைபேசியை எடுத்து ஆதித்ய நம்பருக்கு, ஆதித்யா, ஐ வாண்ட் டு மீட் யூ என்று மெசேஜ் அனுப்பினார். தன் அத்தையின் அறையில் அவரை நலம் விசாரித்துக் கொண்டிருந்த ஆதித்யன் அவன் கையில் இருந்த கைபேசியில் மெசேஜ் நோட்டிபிகேஷன் சத்தம் வந்ததும் கைபேசியை பார்த்தான். அதில் சீதா அனுப்பிய மெசேஜ் இருந்தது. அதை ஓபன் செய்து பார்த்தான். ஐ வாண்ட் டு மீட் யூ என்று சீதா மெசேஜ் செய்திருக்கவே, இவ எதுக்கு இப்ப நம்மளை பார்க்கணும்னு சொல்றா என்பதை யோசித்த ஆதித்யன் அந்த மதுவை அடைத்து வைத்திருந்த பங்களாவில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தன் மொபைலில் பார்த்தான். ராகவன் மதுவை காப்பாத்திட்டானா? டே ராகவா, எப்படிடா உனக்கு மூக்கு வேர்க்குது? அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துடுற. இந்த விஷயம் உன் தங்கச்சிக்கு தெரிஞ்சுதான் என்ன மீட் பண்ணணும்னு சொல்றா போல. என்ன நடக்குதுன்னு பாருடா என்று தனக்கு தானே நினைத்து கொண்டவன் தன் அறைக்கு சென்றான். தன் அறைக்கு சென்ற ஆதித்யன், ரெசார்ட்டுக்கு வா பேசுவோம், லொகேஷன் அனுப்புறேன் என்று சொல்லிவிட்டு லொகேஷனையும் அனுப்பி வைத்தான் சீதாவின் அலைபேசிக்கு. ஆதித்யன் அனுப்பிய மெசேஜை பார்த்த சீதாவோ, ஓகே வர என்று பதில் மெசேஜ் அனுப்பிவிட்டு அங்கிருந்து சஞ்சயிடம், ஆனா எனக்கு பொட்டிக்ல ஒரு ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் என்றாள். இப்பதானே சீதா வந்த, அதுக்குள்ள என்ன ஒர்க் என்றான் சஞ்சய். ஒரு கிளைண்ட் நாளைக்கு டெலிவரி பண்ண வேண்டிய ட்ரெஸ்ஸை இன்னைக்கே கேக்குறாங்க, அதான் கொடுத்துட்டு வந்துடுறேன் என்று சீதா சொல்ல, ஒர்க்கர்ஸ் யாரும் பொட்டிக்ல இல்லையா என்று சஞ்சய் கேட்டான். இருக்காங்க தானா, பட் கஸ்டமர் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, சோ நானே போய் கொடுத்தாதான் நல்லா இருக்கும் என்று சீதா சொல்ல, ஓகே போயிட்டு சீக்கிரமா என்றான் சஞ்சய். சரிண்ணா என்று சொன்ன சீதாவோ தன் அறைக்கு சென்று தான் அணிந்திருந்த சல்வாரை மாற்றிவிட்டு புடவையை அணிந்து கொண்டு ஆதித்யன் ரெசார்ட்டுக்கு தன் காரை அழுத்தினாள். ராகவனின் பெயருக்கு மாற்றப்பட்ட ஆதித்யன் ஐடி கம்பெனியின் திறப்பு விழா நல்லபடியாக முடிந்தது. தன் தந்தையை வைத்துதான் ராகவன் அந்த ஐடி கம்பெனியை திறந்திருக்கிறான். அங்கிருந்த வேலையாட்களிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட ராகவன் அங்கு வேலை செய்யும் பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வும் அறிவித்தான். ராகவன் இந்த சூழ்நிலையிலும் திறப்பு விழாவை நடத்தி முடிப்பான் என்று ஆதித்யன் எதிர்பார்க்கவில்லை. திறப்பு விழா நடக்காது என்று நினைத்த ஆதித்யனுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றமாகத்தான் இருந்தது. அதே சமயம் மதுவை ராகவன் காப்பாற்றி விட்டான் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆதித்யன் தனக்குள்ளே குமரினான், நம்ம நினைச்சது ஒண்ணு கூட நடக்க மாட்டேது, ராகவனுக்கு எப்பவுமே ஏறுமுகமாத்தான் இருக்கு என்று அவனின் வெற்றியை எண்ணி எண்ணி துடித்து கொண்டான் அவனுக்குள். இந்த ராகவனை எப்படி போய் அடிச்சாலும்
தப்பிச்சு போயிடுறான். ஆனா அந்த மது துடி துடிச்சிருப்பான்ல, அவ பட்ட கஷ்டத்தை எல்லாம் இவன் கண்ணால பார்த்திருப்பான்ல. அந்த ராகவன் நிச்சயமா அவளை பார்த்ததும் ரத்த கண்ணீர் சிந்தி இருப்பான். இப்போதைக்கு இது போதும் எனக்கு ராகவா. இனி உன்னோட கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுடா. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகம்தான் என்று தனக்கு தானே தன் அறையில் கர்ஜித்துக் கொண்டிருந்தான் ஆதித்யன். அந்த நேரம் பார்த்து அவனது அறை கதவு தட்டப்பட்டது. கமென் என்றான் ஆதித்யன். அவன் அறைக்குள் வந்தது சாத்விகா. கருப்பு நிற கோட் சீட்டும் சிவப்பு கலர் சட்டையும் அணிந்து கொண்டு டிப்டாப்பாய் கிளம்பி கொண்டிருக்கும் ராகவனை பார்த்து சாத்விகா கையில் இருந்த பழச்சாறை அவன் முன்னே நீட்டினாள். சிகையை வாரி கொண்டிருந்தவன், நான் ஜூஸ் கேட்கவில்லையே என்றான் ஆதித்யன் சாத்விகாவிடம். 2 நாளா ஜெயில இருந்திருக்கீங்க, சரியா சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில மதியானம் 2 நேரமே நீங்க வீட்டுல சாப்பிடல. அதான் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வந்தேன், குடிங்கண்ணா என்று சாத்விகா சொன்னதும், ஒரு அனாதைக்கு இன்னொரு அனாதை தானே ஆதரவு. உனக்கும் அப்பா அம்மா இல்ல, எனக்கும் அப்பா அம்மா இல்ல. இருந்தாலும் நம்ம ஒரே வீட்டுல இருக்கோம். உறவுக்கு உனக்கு நான் மாமன்னாலும் அண்ணா அண்ணான்னு சொல்லி என் மேல நீ உயிரே வச்சிருக்க. ரொம்ப நன்றி என்றான் ஆதித்யன் அவள் கையில் இருந்த ஜூஸை வாங்கியவாறு. அண்ணா, உங்களுக்கு என்ன பிடிக்குமா என்றாள் சாத்விகா ஆதித்யனிடம். ஆனா நீ என் மேல உயிரே வச்சிருக்க, உன்னை எனக்கு பிடிக்காம போகுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா என்று ஆதித்யன் சொல்ல, அப்போ நான் ஒன்னு சொல்றேன், கோச்சுக்காம கேப்பீங்களா என்று சாத்விகா கேட்க, சொல்லுமா என்றான் ஜூஸை குடித்தவாறே ஆதித்யன். ராகவனையும் அவங்கள சேர்ந்தவங்களையும் பழிவாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுருங்கண்ணா என்று சாத்விகா சொல்ல, உனக்கு எப்படி தெரியும் நான் ராகவனையும் அவனோட சேர்ந்தவங்களையும் பழிவாங்க போறேன்னு உனக்கு யார் சொன்னா என்று சாத்விகா கேட்க, இல்லைன்னா நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு ராகவன் சார் தான் காரணம். அதான் நீங்க இப்படி யோசிப்பீங்களோன்னு நான் நினைச்சேன் என்று சாத்விகா சொல்ல, அதுவரை அமைதியாய் பேசிக்கொண்டிருந்த ஆதித்யன் அவனுடைய முகம் மாறியது. கையில் இருந்த ஜூஸ் டம்ளரை எடுத்து தரையில் எறிந்தான். கண்ணாடி டம்ளர் சுக்கு 100ஆக உடைந்தது. அதை பார்த்த சாத்விகா அவருக்கு உதறல் எடுத்தது. ராகவனை பழி வாங்காதீங்கன்னு சொல்ற உன் முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கியோ? இந்த விசுவாசத்தை எல்லாம் நம்ம வீட்டு வாசலோட நிறுத்திக்க, வீட்டுக்குள்ள கொண்டு வராத. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ, அந்த ராகவனோட முடிவு என் கையில தான். அவனுக்கு நான் நரகத்தை காட்டுறேன் பார். இனி உன் முதலாளிக்கு ஒவ்வொரு நாளும் நரக வேதனை தான் என்று கோபமாய் கத்திவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியே சென்றான் ஆதித்யன். ஆதித்யனின் இந்த கொடூரமான எண்ணத்தை கேட்ட சாத்விகாவிற்கு அழுகையும் ஆத்திரமும் சேர்ந்து வந்தது. வாசுவை பார்த்து ஆதித்யனை பற்றி கூறிவிட வேண்டும் என்று ராகவனின் அலுவலகத்திற்கு விரைந்தாள் சாத்விகா. சீதாவோ ஆதித்யனுக்காக முன்னாடியே ஆதித்யனின் ரெசார்ட்டுக்கு வந்து காத்திருந்தாள். வரவேற்பறையில் அமர்ந்திருந்த அவளிடம் அங்கிருந்த பணியாளன் ஒருவன், மேடம் சார் உங்களை அவரோட அறையில வெயிட் பண்ண சொன்னாரு என்று ஒரு அறைக்கு அவளை அழைத்து போனான். அறை என்றால் ஆதித்யனின் அலுவலக அறையாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அந்த பணியாளனோடு சென்றாள் சீதா. பணியாளன் ஒரு அறையின் கதவை திறக்க அந்த அறை மெழுகுவர்த்தியால் அலங்கரிக்கப்பட்டு அறையெங்கும் வண்ண மணல்களால் அலங்கரிக்கப்பட்டு இருவர் மட்டும் அமர்ந்து பேச டேபிளும் சேரும் போடப்பட்டிருந்தது. என்ன இந்த அறை மூளை டின்னருக்கு ரெடி பண்ணின மாதிரி இருக்கே என்று யோசித்தாள் சீதா. ஆதித்யன் தான் சீதாவை பார்ப்பதற்காக அந்த அறையை இப்படி அலங்காரம் செய்து வைக்க சொல்லி இருந்தான். என்னதான் சீதா ராகவனின் தங்கையாக இருந்தாலும் ஆதித்யனின் மனம் கவர்ந்தவள் அவள். அதனால் அவளை பார்க்கும்போது அந்த இடம் மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும் என்று அவன் இப்படி ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தான். அந்த அறையில் இருந்த சேரில் அமர்ந்து கொண்டு தன் கையில் இருந்த பாரதியார் புத்தகத்தை எடுத்து வாசித்து கொண்டிருந்தாள் சீதா. அவள் அந்த அறைக்குள் நுழைந்த 1/2 மணி நேரத்திற்கு மேலானது. ஆனால் ஆதித்யன் இன்னும் வரவில்லை. இதுக்கு மேல இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்ம கிளம்பிடுவோம் என்று நினைத்த சீதாவோ அங்கிருந்து செல்லலாம் என்று நினைத்து எழுந்து நடந்தவள் அந்த கதவின் பிடியில் கை வைக்க போக அந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது. 2 அடி பின்னே நகர்ந்து நின்றாள் சீதா.
6 அடி உயரத்தில் கருப்பு நிற கோட் சூட், சிவப்பு சட்டையும் பிராண்டட் ஷூஸும் அணிந்து கொண்டு ஆஜானுபாகுவான தோற்றத்தில் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் ஆதித்யன். வெள்ளை நிற காட்டன் சேலையில் பிங்க் நிற பெரிய ரோஜா பூக்கள் டிசைன் போடப்பட்டு கருப்பு நிற ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் அணிந்து கொண்டு அலையலையாக அவளது சிகையை லூஸ் ஹேர் விட்டு வைர கம்மலும் ஒற்றைக்கால் பதிக்கப்பட்ட பிளாட்டினா செயினும் போட்டு அவன் முன்னே நின்றிருந்தாள் சீதா. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றபடி அங்கிருந்த நாற்காலியை சென்று அவன்தான் ஆதித்யன். சீதாவோ நின்ற இடத்தை விட்டு நகராமல் அப்படியே நின்று இருந்தாள். அவளை பார்த்த ஆதித்யன், சீதா வந்து உட்காரலாமே என்றான். அவளும் சென்று அவன் இருந்த நாற்காலியின் எதிர்புறம் அமர்ந்தாள். சீதாவின் கண்கள் அவனையும் தாண்டி அவனது மார்பின் மீது அவளது கண்கள் பார்வையை செலுத்தியது. சட்டையின் 2 பட்டன்களை கழட்டி விட்டிருந்தான் ஆதித்யன். இரும்பு போன்று மெருகேற்றி வைத்திருந்தான் அவனது புஜங்களையும் மார்பையும். அவள் கோபத்தையும் தாண்டி அவனது கட்டளைகள் மயங்குகிறாள் சீதா. பைத்தியக்காரி, எதுக்காக வந்த? இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்று அவளுக்கு அவளே மனதுக்குள் திட்டிக் கொண்டவள் அவனின் கண்களை பார்த்தாள். அவனது லேசர் விழிகள் அவளைத்தான் அளவெடுத்துக் கொண்டிருந்தது. என்று குரலை செருமினாள் சீதா. ராகவனோட ஆசை தங்கச்சி, இந்த ஆதித்யனை பார்க்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று ஆதித்யன் கேட்க, எதுக்கு நீ என்று சீதா ஏதோ சொல்ல வர, வெயிட் ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசலாம் என்று சொன்ன ஆதித்யன் ஒரு பணியாளரை அழைக்க அவன் பலரசத்தோடு அந்த அறைக்குள் நுழைந்தான். இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது, நீ தீயா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி. வணக்கம் மகளே, நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 43. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். சில விஷயங்களை, சில செய்திகள்லயோ இல்ல நம்ம அக்கம் பக்கத்து தெருக்கள்லயோ கேட்டா கூட நம்மளால ஜீரணிச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு சில விஷயங்களை நான் அவாய்ட் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலைய என்னோட கதையில இருக்க சீதா அப்படிங்கிற கேரக்டர் வந்து எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னு நினைச்சு நான் இன்னைக்கு இந்த கதையை எழுதியிருக்கேன். நிஜமாலுமே என் கண்களிலிருந்து கண்ணீர் மட்டும்தான் வந்தது. இந்த கதையை கேளுங்க, முழுசா கேளுங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீ தீயா இல்லை தென்றல அத்தியாயம் 44. ஆதித்யன் சீதா இருவரும் ஆதித்யனின் ரெசார்ட்டில் ஒரு அறையில் அமர்ந்திருக்க, அங்கு பலரசத்தை எடுத்து வந்த பணியாளர் சீதா ஆதித்யன் இருவரின் முன்னே டேபிளில் வைத்து விட்டு செல்ல, தனக்கு முன்னிருந்த பழச்சாற்றை எடுத்து அருந்திய ஆதித்யன் சீதாவிடம் ஹேபிட் என்று சொல்ல, அவனை முறைத்த சீதாவோ ஆதித்யன் எதிர்பார்க்காத நேரத்தில் தன் முன்னிருந்த பழச்சாற்றை எடுத்து ஆதித்யன் மேலே வீசிவிட்டாள். ஆதித்யனோ முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல் கையில் இருந்த பழச்சாற்றை மேசையின் மேல் வைத்தவன் அங்கிருந்த டிஷ்யூவை எடுத்து முகத்தை துடைத்துக் கொண்டே, எதுக்காகத்தான் என்ன பார்க்கணும்னு சொன்னியா என்று கேட்டான். இல்ல, எதுக்காக இல்ல என்று எழுந்த சீதாவோ அவன் பக்கம் வரவே ஆதித்யன் துடைத்துக் கொண்டிருந்த டிஷ்யூவை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு நிமிர்ந்து அவளை பார்த்தான். அடுத்த நொடியே ஆதித்யனை அறைந்திருந்தாள் சீதா. ஆதித்யன் முகத்தில் கோபமும் இல்லை, ஆத்திரமும் இல்லை, அமைதியாயிருந்தான். சீதா அறைந்ததற்கு எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை ஆதித்யன். சீதா அறைந்த தன் கன்னத்தை அழுத்த தன் கைகளால் துடைத்தபடி எழுந்தான். பேச ஆரம்பித்தாள் சீதா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் கொலை பண்ண பாத்திருக்க. மது, நீ என்னடா பண்ணாங்க உன்ன? உனக்கு கோவம் எல்லாம் ராகவன் அண்ணன் மேலதானே? உனக்கு ராகவன் அண்ணனை பழி வாங்கணும்னு ஆசை இருந்தா அவரோட நேருக்கு நேர் நின்னு மோதணும். இப்படி அவர் விரும்புற பொண்ணை கடத்திட்டு போயிருக்கேன், உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஆம்பளையாடா என்று சீதா கோபத்தில் கத்திக் கொண்டிருந்தாள். என்னடி கேட்ட? ஆம்பளையானா கேட்ட, நிரூபிக்கட்டுமா என்றான் ஆதித்யன். ஷீ, உன்னால இதை விட்டா வேற என்ன பண்ண முடியும், பொறுக்கி என்று சீறினாள் சீதா. எஸ், நான் பொறுக்கிதான். இந்த பொறுக்கிதான் உனக்கு புருஷன். ஐ லவ் யூ என்றான் ஆதித்யன். இதை கேட்டதும் எச்சிலை காரி அவன் முகத்தில் உமிழ்ந்தாள் சீதா.
கண்களை மூடித்திருந்த ஆதித்யனோ அவளின் முந்தியை அவன் கையால் பிடித்து இழுத்தார். டேய், விட்ராயம் புடவைய என்றாள் சீதா. வெயிட் பேபி என்றவனோ அவள் முந்தியை தன் முகத்தை துடைத்துக் கொள்ள பயன்படுத்தினான். முகத்தை துடைத்துவிட்டு அவள் முந்தியை விட்டு அடுத்த நொடி அவளை தன் புறம் இழுத்து இதழோடு இதழ் பதித்தான் ஆதித்யன். அவளிடம் இருந்த தன்னை விடுவிக்க போராடினாள் சீதா. அவள் திமிர திமிர அவனின் வேகம் இன்னும் அதிகரித்தது. அவனின் ஆக்கிரமிப்பால் மூச்சுவிட முடியாமல் தவித்தாள் சீதா. ஆனாலும் அவன் விடவில்லை. தன் மொத்த பலத்தையும் ஒன்று திரட்டி அவன் மார்பில் கை வைத்த சீதா தள்ள அவளிடமிருந்து 2 அடி தள்ளி நின்றான் ஆதித்யன். ஒரு பொண்ணோட பெர்மிஷன் இல்லாம அவளை தொடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? அது சரி, அம்மா அப்பா இருந்து வளர்த்திருந்தா உனக்கு அது தெரியும். நீ அனாதைதானே, உனக்கு எப்படி தெரியும் என்று சீதா கோபத்தில் சேர, சீதா அளவுக்கு அதிகமா பேசுற வாய மூடு என்றான் ஆதித்யன். நல்ல முறையில பிறந்திருந்தான் நல்லவனா இருந்திருப்ப, நல்லவனா இருந்திருப்ப. ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே என்று சீதா கோபத்தில் கத்த, மறுகணம் அவளை அறைந்திருந்தான் ஆதித்யன். இதுக்கு மேல உன்னை சும்மா விட்ட நான் ஆம்பளையே இல்லடி என்றபடி அவளை தூக்கி தோளில் போட்டான் ஆதித்யன். ஆதித்யா, நீ தப்பு பண்ற, என விட்றா என்றால் ஆதித்யனின் தோளில் கிடந்தவாறு சீதா. பதில் இல்லை அவனிடம். அவளை தூக்கிச் சென்றவன் ஒரு அறையின் உள்ளே சென்று அங்கிருந்த மெத்தையில் அவளை கிடத்தி அவள் மீது படர்ந்தான். திமிரினால் பெண்ணவள். அவளின் 2 கைகளையும் கால்களையும் மெத்தையோடு சேர்த்து கட்டினான். உன்னை லவ் பண்ணி பொண்டாட்டியாக்கி அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும்னு நினைச்சேன். ஆனா நீ பேசின பேச்சுக்கு இது தாண்டி உனக்கு தண்டனை என்றவனோ அவளின் வஸ்திரத்துக்கு விடுதலை கொடுத்தான். அவள் அங்கங்களை கூட மறைக்க முடியாதபடி அவளின் கைகளை கட்டிலோடு சேர்த்து கட்டி வைத்திருக்கிறான் ஆதித்யன். பிளீஸ் ஆதித்யா, பிளீஸ், வேண்டாம், என விட்டு பிளீஸ் என்று கண்ணீரோடு அவனிடம் கெஞ்சினாள் சீதா. அவளின் கண்ணீர் எல்லாம் அவனின் கண்களுக்கு தெரியவில்லை. அவள் பேசிய வார்த்தைகள் மட்டுமே அவன் காதில் திரும்ப திரும்ப ஒலித்துக் கொண்டே இருந்தது. விளக்கை அணைத்து இருளை பரவச் செய்தான் அறையெங்கும் ஆதித்யன். அவளின் வார்த்தைகள் அவனை அரக்கனாய் மாற்றிவிட அவள் மேல் அவனுக்கு இருந்த காதலும் எங்கோ ஓடி போய் ஒளிந்து கொண்டது. அவள் சொன்ன வார்த்தைகளுக்கு பதிலாய் அவள் கற்பை அவன் சூறையாடினான். வழியில் துடித்தாள் பெண் அவள். திரும்ப திரும்ப அவன் அவளை ஆட்கொண்டான், தனதாக்கி கொண்டான். அழக்கூட முடியாதபடி சோர்ந்து போக செய்து விட்டான் ஆதித்யன் சீதாவை. நெருப்பாய் எரிந்தது அவள் மேனி. காதலோடு காமம் என்றால் வழியை மறந்து சிரித்திருப்பாள். ஆனால் இப்போது நடந்து கொண்டிருப்பது என்ன? அவளது விருப்பமின்றி அவளின் கற்பை சூறையாடி இருக்கிறான் அல்லவா ஆதித்யன். புழுவாய் துடித்து போனாள் பெண் அவள். ஆத்திரம் தீரும் வரை அவளோடு அவன் கலந்தான். எல்லாம் முடிந்து மூச்சு வாங்க விலகியவன் அவளின் காலுக்கும் கைக்கும் விடுதலை கொடுத்தான். எழுந்து நிற்க முடியாது தடுமாறினாள் சீதா. சீதா அதன் பிறகு அவனை பார்க்கவே இல்லை. எழுந்து நிற்க முடியாது தடுமாறினாள். அவள் உடைகளை தேடி அணிந்து கொண்டாள். அவனோ அந்த அறையில் இருந்த மது பாட்டலை எடுத்து மொத்தமாய் அவன் வாயில் சரித்தான். தளர்ந்த கால்களோடு அந்த அறையை விட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியேறினாள் சீதா. அவனோ மதுவை அருந்திவிட்டு அந்த அறையிலேயே படுத்து விட்டான். சீதா நடக்க முடியாமல் நடந்து செல்வதை அங்கிருந்த அனைவரும் பார்த்தனர். அவளின் முகம் வாடி இருந்தது. உடலில் அங்கங்கு காயங்கள் இருந்தது. அவளை பார்க்கவே பாவமாய் இருந்தது. அவளை பார்த்ததும் ஆதித்யனோடு சீதாவிற்கு என்ன நடந்திருக்கும் என்பதை அங்கிருந்த பணியாளர்கள் அனைவரும் யூகித்திருந்தனர். அவள் காரில் தனியாகத்தான் ஆதித்யனை பார்க்க வந்தாள். இப்பொழுதும் தனியாகவே செல்கின்றாள். அரண்மனையின் வாசலில் சீதாவின் கார் நின்றது. காரை விட்டு இறங்கியவள் நேராக தன் அறைக்கு சென்றாள். அவள் அரண்மனையில் நுழைந்த சமயம் அவளை யாரும் பார்க்கவில்லை. தன் அறைக்குள் நுழைந்த சீதாவோ குளியல் அறைக்குள் புகுந்து அங்கிருந்த ஷவரில் நீரை திறந்து விட்டாள். நீரின் கீழ் நின்றாள் சீதா. உடலெல்லாம் அவளுக்கு நீர் பட்டிருந்தும் தகவென்று எரிந்தது. அதைவிட அவளின் மனம் தீயில் விழுந்த புழுவை போல் துடித்துக் கொண்டிருந்தது. தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாத தன்னை நினைத்து அவளுக்கு ஆத்திரமாய் வந்தது. அழுதாள், கத்தினாள். அவள் கண்ணீர் எல்லாம் நீரோடு நீராய் கரைந்து உருண்டு ஓடிக்கொண்டிருந்தது. 1/2 மணி நேரம் அப்படியே நின்றாள் சீதா. கதவு தட்டும் சத்தம் கேட்டது. உடையை மாற்றிக்கொண்டு கதவை திறந்தாள். அம்மா, டின்னர் ரெடி, சாப்பிட வாங்கம்மா என்றபடி முத்து அவளின் முன்னே நின்றிருந்தான். இல்லனா எனக்கு பசிக்கல, எனக்கு டின்னர் வேண்டாம் என்று சீதா சொல்லவே, சரிங்கம்மா
என்று சொல்லிவிட்டு முத்து அங்கிருந்து நகர்ந்தாள். தன் மெத்தையின் மேல் சென்று அமர்ந்தவள் கண்களை மூடி அமைதியாய் அமர்ந்தாள். 2 மணி நேரத்திற்கு முன் ஆதித்யன் பிடியில் கிடந்து அவள் கதறியதை நினைத்து பார்த்தாள். அடக்க முடியாமல் அழுகை வந்தது. அழுதாள், அழுதாள், கத்தி அழுதாள். ஆதித்யன் தன் கற்பை களவாடிய விஷயத்தை ராகவனிடம் கூறி விடலாம் என்று எழுந்தாள். எழுந்தவள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. அப்படியே அமர்ந்து விட்டாள். இல்ல, இந்த விஷயம் ராகவன் எனக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா ஆதித்யனை உயிரோடவே விட மாட்டாரு. எனக்கு அவன் உயிரோட இருக்கணும். அவனுக்கு சரியான தண்டனைய நானே கொடுப்பேன் என்று தனக்குள்ளே சபதம் எடுத்தவள் மதுவின் அறைக்கு சென்றாள். அங்கு அவளை பார்த்த சஞ்சயோ, சீதா, போன வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா என்றான். முடிஞ்சிருச்சுனா? அண்ணி எழுந்துட்டாங்களா என்றாள் சீதா. இன்னும் இல்ல என்றான் சஞ்சய். அதற்குள் திறப்பு விழாவை முடித்துவிட்டு வாசு, ராகவன், ருத்ரமூர்த்தி மூவரும் அரண்மனைக்குள் நுழைந்தனர். ராகவன் மது இருந்த அறையை நோக்கி சென்றதை பார்த்த ருத்ரமூர்த்தி வாசுவிடம், ராகுனோட அறைய கீழே ஷிஃப்ட் பண்ணிட்டானா என்றார். இல்ல அங்கிள், அந்த ரூம்ல மது இருக்கா, அதான் ராகவன் மதுவை பார்க்க போறான் என்றான் வாசு. மதுவா? எங்கயா, எப்போ வந்தா என்று ருத்ரமூர்த்தி கேட்க, மதுவிற்கு நடந்த விஷயங்களை எல்லாம் வாசு ருத்ரமூர்த்தியிடம் கூறினான். அதை கேட்ட ருத்ரமூர்த்தியோ, அப்படியா பண்ணுனவன்? அவனை தேடி போய் சுட்டு தள்ளி இருக்க வேண்டியது தானே, இன்னும் ஏன் அவனை விட்டு வச்சிருக்கான் ராகவன் என்று ருத்ரமூர்த்தி கேட்டார். ருத்ரமூர்த்தி கேட்ட கேள்வியில் அதிர்ந்து போன வாசுவோ, இப்போ தெரியுது அங்கிள், ராகவனுக்கு பொசுக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் ஏன் கோபம் வருது, ஏன் ராகவன் கண் எடுக்கிறான்னு, எல்லாம் உங்ககிட்ட இருந்துதான் வந்திருக்கும் போல என்று வாசு சொல்ல, என் பையன் என்ன மாதிரி தாண்டா இருப்பான் என்று ருத்ரமூர்த்தியோ மீசையை முறுக்கி கொண்டு சொல்ல, வாங்க அங்கிள், மதுவ பார்க்க போலாம் என்றான் வாசு. அங்கு சஞ்சயிடம் ராகவன் பேசிக் கொண்டிருந்தான். சஞ்சய், திவ்யா அழைச்சிட்டு போய் அவளோட வீட்டுல விட்டுரு. வாசு இன்னைக்கு இங்கதான் இருப்பான். நம்மளோட புது கம்பெனி விஷயமா நிறைய ஒர்க் முடிக்க வேண்டி இருக்கு. சோ நீயும் வாசுவும் ஓவர் நைட்ல இந்த வேலையெல்லாம் முழிச்சிருந்து முடிக்கணும், இம்மிடியட்டா முடிக்கணும் என்று ராகவன் சொல்ல, சரிண்ணா, நான் திவ்யா விட்டுட்டு வந்துடுறேன் என்றான் சஞ்சய். மச்சான், திவ்யா மதுவை பாத்துக்க இங்கே இருக்கட்டுமே என்று வாசு சொல்ல, யூ ஃபூல், அங்கிள் வீட்டுல தனியா இருப்பாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, அவரு ஹார்ட் பேஷண்ட், அது கூட மறந்துடுச்சா உனக்கு என்று ராகவன் வாசுவிடம் கேட்க, என்ன ஏதா ஹார்ட் பேஷண்டா என்றபடியே அந்த அறையில இருந்த ருத்ரமூர்த்தி கேட்க, ஆமா அங்கிள், உங்க ஃப்ரெண்டும் உங்கள மாதிரி 3 times அட்டாக் வந்துட்டு போயிடுச்சு என்றான் வாசு. அவன் தான் 7 நாளும் நான்வெஜ் சாப்பிட்ற ஆளாச்சு, அப்புறம் ஹார்ட் அட்டாக் வராம இருந்தாதான் அதிசயம் என்றார் ருத்ரமூர்த்தி. சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க என்று ராகவன் சொல்ல, சஞ்சயும் திவ்யாவும் கிளம்பி விட்டனர். ராகவா, அந்த ஆதித்யனை என்ன பண்ணலான்னு இருக்க என்று ருத்ரமூர்த்தி கேட்க, அவன் எதிர்பார்க்காத சமயத்துல எதிர்பார்க்காதத செய்யணும்பா என்றான் ராகவன். ராகவன் எதையோ பெரிதாக யோசித்து வைத்திருக்கிறான் என்பது மட்டும் ருத்ரமூர்த்திக்கு புரிந்தது. சரிப்பா, ஆதித்யன் விஷயத்துல என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு என்று சொன்ன ருத்ரமூர்த்தி, இப்போ மது எப்படி இருக்கா என்று ராகவனிடம் கேட்க, மயக்கத்துலதான் இருக்கான், கண்ணு முழிச்சிடுவான்னு சொல்லியிருக்காங்க என்று ராகவன் சொல்லிக்கொண்டே அந்த அறையில் சீதாவை பார்த்தான். அவளின் முகம் வாடி இருப்பதை உணர்ந்த ராகவனும், சீதா என்னாச்சு உனக்கு, ஏன் டல்லா இருக்க என்று கேட்டான். சீதாவுக்கு ராகவன் இப்படி கேட்டதும் முகமெல்லாம் வேர்த்து விட்டது. தன் கைக்குட்டையால் தன் முகத்தை துடைத்துக் கொண்டு சீதா, நத்திங்னா, நான் நல்லாதான் இருக்கேன் என்றால் உடைந்த குரலில். இல்லையே, நல்லா இருக்க மாதிரி தெரியலையே என்று ராகவன் சொல்ல, பொட்டிக்ல ஒர்க் கொஞ்சம் அதிகம்னா, அதனாலதான் டயர்டா இருக்கு என்று சீதா கூறினார். அந்த சமயம் பார்த்து முத்து மதுவின் அரைக்கதவை தட்டினார். அவன் அரைக்கதவை தட்டும் சத்தத்திலேயே வந்திருப்பது முத்துதான் என்பதை உணர்ந்த ராகவனும், உள்ள வாங்க முத்துவண்ணா என்றான். அறையின் உள்ளே வந்த முத்து பணிவோடு, ஐயா, டின்னர் தயாரா இருக்கு என்றான். எனக்கு டின்னர் வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணி ஒரு 9 o'clock எனக்கு கொடுங்க, மத்தவங்க எல்லாரும் சாப்பிட வருவாங்க, நீங்க போங்க என்று முத்துவிடம் கூறினான் ராகவன். முத்துவும் அங்கிருந்து நகர்ந்தான். வாசுவும் ருத்ரமூர்த்தியும் சாப்பிட சென்றுவிட சீதா, மது, ராகவன் மூவரும் மட்டும்தான் அந்த அறையில் இருந்தனர். அண்ணா, நானே பாத்துக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்று சீதா ராகவனிடம் சொல்ல, இல்ல, நான் அவளை பாத்துக்கிறேன், நீ போய் தூங்கு, ரொம்ப டயர்டா இருக்குல்ல
என்று ராகவன் சொன்னதும் சீதாவும் அறைக்கு சென்று விட்டாள். தன் கோட்டை கழட்டி அங்கிருந்த நாற்காலியின் மேல் போட்ட ராகவனோ உடையை கூட மாற்றாமல் மதுவின் பக்கத்தில் படுத்துக் கொண்டான். அவள் தலையை மெதுவாக எடுத்து தன் வலக்கையின் மேல் வைத்துக் கொண்டான் ராகவன். அவளை அணைத்துக் கொண்டு கண்மூடி சிறிது நேரம் அப்படியே படித்துக் கொண்டான். சஞ்சயும் திவ்யாவை அவளது வீட்டில் சென்று இறக்கிவிட சஞ்சயின் காரிலிருந்து திவ்யா இறங்குவதையும் அவன் கார் அந்த தெருமூலையை விட்டு மறையும் வரை திவ்யா பார்த்து விட்டு பிறகு வீட்டுக்குள் வருவதையும் திவ்யா வீட்டின் மொட்டை மாடியில் நின்று கொண்டு வேதாச்சலம் பார்த்தார். திவ்யாவிடம் நாளை காலை சஞ்சயை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே அவரும் அவரது அறைக்கு சென்று உறங்கிவிட்டார். ராகவனின் அரண்மனையில் சஞ்சயின் அறையில் வாசுவும் சஞ்சயும் புது ஐடி கம்பெனி வேலைகளை பார்த்து கொண்டிருக்க ராகவனோ முத்து கொண்டு வந்து கொடுத்த பழங்களை சாப்பிட்டு முடித்து அவன் நிறுவன முதலீட்டாளர்களிடம் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து மெல்ல மயக்கம் தெளிந்து எழுந்த மது ராகவ் என்று அழைத்தாள். அவள் அழைத்தது ஹெட்போன் மாட்டிக்கொண்டு அமர்ந்திருந்த ராகவன் காதில் விழவில்லை. சீதாவின் அறையில் அவளோ தன்னை தொலைத்துவிட்டு தொலைந்த தன்னை மீட்டெடுக்க முடியாதே என்று தலையணையில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள். ஒரு பெண்ணின் அனுமதியின்றி அவளின் விரல் நகத்தை கூட தொடக்கூடாது என்ற வரைமுறையை தெரியாத அவனோ மது போதையில் அவனது ரெசார்ட்டில் குப்புறப்படுத்திக் கொண்டிருந்தான். தன் கற்பை ஆதித்யன் பறித்ததை பற்றி சஞ்சயிடமோ ராகவனிடமோ சீதா தெரிவித்தால் ஆதித்யனின் மூச்சு நின்று இருக்கும். ஆனால் பேதையவள் அதையும் செய்யவில்லை. என்ன தண்டனை கொடுக்க போகிறாள் சீதா ஆதித்யனுக்கு என்பதை நாம் வரப்போகும் அத்தியாயங்களில் பார்ப்போம். நன்றி. வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீ தீயா இல்லை தென்றலா, அத்தியாயம் 45. மது எப்பொழுது கண் விழிப்பாள் என்று ராகவன் காத்து கொண்டிருந்தான். மது அவனை விட்டு விலகி போகத்தான் நினைக்கிறாள். ஆனால் ராகவனோ அவளது நிழலையும் விட்டு பிரிந்து விடக்கூடாது என்று ஒவ்வொரு நொடியும் அவளோடே இருந்து விட எண்ணுகிறான். ஒரு தாயாய் மாறி அவனின் மார்போடு அவளை அரவணைத்தும் கொள்கிறான். தந்தை போல் அவளுக்கு பாதுகாப்பையும் கொடுக்கிறான். அவனின் இந்த காதல் மதுவை அவனோடு சேர்க்குமா? இந்த கேள்விக்கு விடை சொல்லக்கூடியவளோ மயக்கத்திலிருந்து மெல்ல இமைகளை திறந்து தன் அருகில் மடிக்கணினியில் வேலை பார்த்து கொண்டிருந்த ராகவனை பார்க்கிறாள். ராகவ் என்று பலமிழந்த குரலில் அவனை அழைக்கிறாள். ஹெட்போன் மாட்டிக்கொண்டு கைமடி கணினியின் வழியாக தன் கம்பெனி முதலீட்டாளர்களோடு மீட்டிங்கில் இருந்த ராகவனுக்கு மது அழைத்தது காதில் விழவில்லை. ஆனால் அவனது இதயம் வேகமாய் துடித்துக் கொண்டிருந்தது. திரும்பி பார்த்தான் ராகவன். மது எழுந்து விட்டாள். உடனே ராகவன் தான் மீட்டிங்கில் இருந்த முதலீட்டாளர்களிடம் நாம அப்புறம் பேசுவோம் என்று கூறிவிட்டு மீட்டிங்கை கேன்சல் செய்துவிட்டு மதுவின் அருகில் வருகிறான். மது எந்திரிச்சிட்டியா என்றபடி அவளின் கைகளை பிடித்துக் கொண்டு பக்கத்தில் அமர்கிறான். ராகவ், நான் ரெஸ்ட் ரூம் போகணும் என்கிறாள் மது. அவளை மெதுவாக கைத்தாங்கலாக பிடித்து அவளை எழ வைத்தவன் அறையோடு இருக்கும் கழிப்பறைக்கு அவளை அழைத்து கொண்டு போய் விடுகிறான். மதுவை கழிப்பறையில் விட்டுவிட்டு வெளியில் அவன் நிற்கிறான். அவள் படுத்திருந்த மெத்தையில் எல்லாம் இரத்தக்கரையாக இருக்கிறது. அவள் நடந்து வந்த இடத்திலெல்லாம் துளி துளியாக ரத்தம் சொட்டி இருக்கிறது. மது, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்று கழிப்பறையின் வெளியிலிருந்து ராகவன் கேட்க மதுவிடம் எந்த பதிலும் இல்லை. மது, என்னாச்சு சொல்லு? பதட்டத்தில் கத்தினான் ராகவன். எனக்கு எனக்கு இது பீரியட்ஸ் டைம் என்று மது சொல்ல, ஓ, ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்று ராகவன் கேட்க, சீதாவை வர சொல்லுங்க என்றாள் மது. என்ற ராகவன் சீதாவின் அறைக்கு சென்றான். ஆனால் அவளை தொந்தரவு செய்ய ராகவனுக்கு மனம் வரவில்லை. தன் காரை எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்ற ராகவன் மதுவிற்கு தேவையான உடைகள், பீரியட்ஸ் பேட் என அனைத்தையும் வாங்கினான். மதுவின் அறைக்கு சென்ற ராகவன், மது, உனக்கான ட்ரெஸ், மற்ற விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்கு, டோர் ஓபன் பண்ணு என்று சொல்லவே
மதுவும் கைகளை நீட்டி அனைத்தையும் வாங்கி கொண்டாள். அவள் மெத்தையில் கிடந்த போர்வையை மாற்றியவன் தரையில் விழுந்திருந்த இரத்த துளிகளையும் தரை துடைப்பானை எடுத்து வந்து துடைத்தான். தோட்டத்திற்கு சென்றவன் அங்கிருந்த குழாயில் மெத்தையில் விரிக்கப்பட்டிருந்த அவளின் இரத்தக்கரை படிந்த போர்வையை அலசி காயவும் போட்டான். கௌரவம், தலைக்கணம் இவை இரண்டும் இல்லாத ராகவனை போன்ற ஆண்களின் காதல் அழகானது. அப்படிப்பட்ட காதலுக்கு சொந்தமான மதுவை போன்ற பெண்கள் வரம் வாங்கி வந்தவர்கள். மது குளித்து முடித்து விட்டு வந்தாள். ராகவன் மதுவிற்கென அரண்மனையின் அடுப்படிக்கு சென்று அவனை கஞ்சி தயாரித்து கொண்டு வந்து அவளது அறைக்குள் நுழைந்தான். இரத்தக்கரை படிந்த மெத்தை கவர் மாற்றப்பட்டு இருந்ததையும் தரையில் இருந்த இரத்த துளிகள் துடைக்கப்பட்டு இருந்ததையும் மது கவனித்தார். கஞ்சியோடு அந்த அறைக்குள் நுழைந்த ராகவனை பார்த்த மது, என்ன மன்னிச்சிடுங்க, என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் என்றாள். முதல் உட்கார் என்று மதுவை அங்கிருந்த நாற்காலியில் அமர வைத்த ராகவன் அவளின் எதிரில் ஒரு நாற்காலியை போட்டு அமர்ந்து கொண்டான். தன் கையில் இருந்த கஞ்சியை ஒரு கரண்டியில் எடுத்து அவளின் இதழ் அருகே ராகவன் கொண்டு சொல்ல இதழ் பறித்து அவளும் வாங்கி கொண்டாள். ஆமா, ஏதோ உன்னால எனக்கு கஷ்டம்னு சொன்னியே, என்னது என்றான் ராகவன். அது அது வந்து என்று தயங்கிக் கொண்டிருந்த மதுவை பார்த்த ராகவன், ஓ, பெட்ஷீட் அலசி காய போட்டு தரைய தொடச்சு விட்டேனே, அது சொல்றியா? இங்க பாரு, பெண்களுக்கு மாதவிடாய்ங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. ஒரு பிள்ளைய பெத்து இந்த பூமிக்கு கொண்டு வர்றதுக்காக 10 மாசம் ஒரு பொண்ணு கஷ்டப்படுறா. ஆனா அந்த 10 மாசம் ஒரு பிள்ளைய சுமக்கிறதுக்காக ஒரு பொண்ணு தன்னோட வாழ்நாள்ல 3000 நாட்கள் கஷ்டப்படுறா. அதெல்லாம் கம்பேர் பண்ணா இது பெரிய கஷ்டம் இல்ல. ஒரு பொண்ணோட மாதவிடாய் காலத்துல ஒரு ஆண் உதவி செய்யறதெல்லாம் பெரிய கஷ்டமே கிடையாது என்று ராகவன் சொல்ல, இவை மூடாத ராகவனை பார்த்து கொண்டிருந்தாள் மது. என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க, சாப்பிடுங்க என்று மதுவிற்கு கஞ்சியை ஊட்டினான் ராகவன். நான் செத்துடுவேன்னு நினைச்சேன், ஆனா நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க, எதுக்கு என்ன தேடி வந்தீங்க என்று மது கேட்க, நீ செத்துட்டா நான் எப்படி உயிர் வாழ்றது, அதான் உன்னை காப்பாத்திட்ட என்று ராகவன் சொன்ன பதிலில் உடைந்தே விட்டாள் மது. உங்க காதலுக்கு நான் தகுதியானவ இல்லைங்க என்று மது சொல்ல, சரி அப்புறம் என்றான் ராகவன். நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க அம்மாட்ட சம்மதம் சொல்லியிருக்கேன் என்றாள் மது. தெரியும் என்றான் ராகவன். தெரிஞ்சுமா என்ன காப்பாத்துனீங்க என்று மது கேட்க, என்றான் ராகவன். நான் அவங்க கிட்ட பொய் சொல்லல, உண்மையாதான் சொன்னேன் என்றாள் மது. சரி, உண்மையத்தான் நீ சொல்லி இருக்க, அதுக்கு இப்ப என்ன என்று ராகவன் சொன்னதை கேட்ட மதுவோ, உங்களுக்கு என் மேல கோபம் வரலையா என்றாள். யார நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறையோ பண்ணிக்கோ, அது உன்னோட இஷ்டம். நான் உன்னை லவ் பண்றேங்கிறதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணணும்னு கட்டாயம் இல்லையே என்று ராகவன் சொல்ல, அவனை ஆச்சரியமாய் பார்த்தாள் மது. கஞ்சியை ஊட்டி முடித்த ராகவன் மாத்திரையை அவள் கையில் கொடுக்க அதை வாயில் போட்ட மதுவிற்கு குடலை புரட்டி கொண்டு வாந்தி வரவே அதை கைகளில் ஏந்து கொண்டான் ராகவன். சாரிங்க, சாரி சாரி என்று மது பதறியல. ஏன், என்னாச்சு, எதுக்கு இந்த பதட்டம், உட்கார் இதோ வர என்று குளியல் அறைக்குள் சென்ற ராகவன் அங்கு தன்னுடைய கைகளை கழுவிவிட்டு அவன் டிஷர்ட்டிலும் மது எடுத்து வாந்தி தெரித்திருந்ததால் அதனையும் அலசி போட்டவன் வெற்று மேலோடு கால் சட்டை மட்டும் அணிந்து குளியல் அறையிலிருந்து வெளியில் வந்தவன் மது வாந்தி எடுத்த இடத்தை சுத்தம் செய்தான். நான் செய்றேங்க என்று எழுந்த மதுவை அதட்டி அமர வைத்துவிட்டு தன் அறைக்கு சென்றவன் குளித்துவிட்டு வேறு உடை மாற்றிக்கொண்டு மதுவின் அறைக்கு வந்தான். போர்வையை போர்த்தி கொண்டு குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் பெண்ணவள். மது, என்னாச்சு என்று அவளின் பக்கம் வந்து அவளின் நெற்றியை தொட்டு பார்த்தான் ராகவன். அனலாய் கொதித்துக் கொண்டிருந்தது மதுவின் மேனி. இந்த டேப்லெட்டை போடு, காய்ச்சல் குறைஞ்சிடும் என்று அவளின் கையை பிடித்து எழ வைத்த ராகவனோ மாத்திரையை அவளது வாயில் போட்டு தண்ணீரை ஊற்றினான். வாந்தி வருது என்று அவள் சொல்லவே, வராது வராது என்று சொன்ன ராகவனோ அவளது நெஞ்சு குழியை நீவினான்.
அதிர்ந்து போன மது அவனை பார்த்தாள். என்ன லுக்கு இதுக்கு எப்படின்னா, நேத்து மூச்சு இல்லாம நீ கிடந்த 15 நிமிஷம் போராடி மூச்சு இல்லாம கிடந்த உனக்கு மூச்சு கொடுத்திருக்கேன், காப்பாத்தி இருக்கேன் என்று சொன்னபடியே எழுந்தான் ராகவன். எழுந்தவன் மேசையில் இருந்த மடிக்கணினியை எடுத்து தான் முடிக்க இருந்த அலுவலக வேலைகளை முடிக்க அமர்ந்து கொண்டான். எனக்கு மூச்சு கொடுத்தது நீங்க கொடுத்தது எனக்கு தெரியும் என்றாள் மது. என்னடி சொல்ற, நினைவில்லாம இருந்த மாதிரி இருந்துச்சு, மூச்சு இல்லாம இருந்தையே என்றான் ராகவன். இருந்தாலும் ஃபீல் பண்ண முடிஞ்சது என்றாள் மது. சரி தூங்கு என்றான் ராகவன். தூங்கு என்று ராகவன் சொன்னதும் உடனே மது, நீங்க தூங்கலையா என்றாள். தூங்கணும், உன்னோட பக்கத்துலதான் படுக்கணும், பரவாயில்லையா என்று ராகவன் கேட்க அமைதியாயிருந்தாள் மது. மௌன சம்மதம் எடுத்துக்கலாமா என்றான் ராகவன். இல்ல நீங்க உங்க அறைக்கு போய் தூங்கலாமே என்றாள் மது. தெளிவாதான் இருக்க, நான் தூங்கணும், அப்புறமா தூங்குறேன், என் அறைக்கு போய் தூங்கிக்கிறேன் என்று ராகவன் சொல்ல மதுவும் காய்ச்சலின் மிகுதியால் தூங்கி போனாள். தனது மடிக்கணினியில் வேலையை முடித்த ராகவன் நாற்காலியில் அமர்ந்தபடியே உறங்கி போனான். வாசுவும் சஞ்சய் அறையிலேயே அன்றிரவு தூங்கிவிட்டான். அடுத்த நாள் காலை விடிந்தது. ருத்ரமூர்த்தி வரவேற்பறையில் அமர்ந்து கொண்டு காஃபியை அருந்தியவாறே செய்தித்தாளை வாசித்துக் கொண்டிருந்தார். மொத்தனா 2 காஃபி என்றபடியே சஞ்சய் வாசுவோடு வரவேற்பறைக்கு வந்தான். முத்துவும் சஞ்சய்க்கும் வாசுவிற்கும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்த மாயாவிற்கும் லதாவிற்கும் காஃபியை கொடுத்தார். முத்தண்ணா, இன்னைக்கு நானே டிஃபன் செய்யறேன். நாட்டுக்கோழி குழம்பும் இட்லியும் செய்ய போறேன். நாட்டுக்கோழி மட்டும் எடுத்துட்டு வரீங்களா என்று முத்துவிடம் சொன்னபடியே சீதா வரவேற்பறைக்கு வர, சீதா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், நீ சமைக்கிறேன்னு சொல்ற என்று வரவேற்பறையில் இருந்த வாசு கேட்க, மதுவனிக்குத்தான் நாட்டுக்கோழி குழம்பு சமைக்கணும்னு நினைச்சேன். நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டா காய்ச்சல் இருக்கிறவங்க தெம்பா ஆகிடுவாங்க, அவங்களுக்காகத்தான் நானே சமைக்கிறேன்னு சொன்னேன் என்று சீதா சொல்ல, மதுவுக்காகவா சமைக்க போற, அண்ணி மேல ரொம்ப பாசம்தான், அப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் வெட்டி கொடுக்குறேன் என்று வாசு எழுந்து சீதாவின் பக்கம் வர, அப்போ நான் இட்லி அவிக்கிறேன் என்று சஞ்சயும் சீதாவிடம் சொல்ல, சரி சரி வாங்க என்றாள் சீதா. வரவேற்பறையில் நடப்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாயாவோ, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லாத, வாசு தங்கச்சிங்கிறான், சஞ்சயும் சீதாவும் அண்ணி அண்ணின்னு உருகுறாங்க, இன்னும் மாமா மட்டும்தான் இந்த மதுவ மருமகளேன்னு சொல்லி பாசம் வழிய பொழியல என்று மாயா லதாவிடம் சொல்ல, அதை கேட்ட லதாவோ, இதுக்கெல்லாம் சீக்கிரமே ஒரு முடிவு கட்டுற என்றாள். மதுவின் அறையிலிருந்து அப்பொழுதுதான் வெளியில் வந்தான் ராகவன். அவனை பார்த்த மாயாவோ, அத்தா, ராகவன் மாமா அவளோட அறையிலிருந்து வெளியில வராரு என்று மாயா சொல்ல, ராத்திரியெல்லாம் அவளோட அறையில தான் இருந்தான், அப்போ அவளோட அறையில இருந்து தானே வருவான் என்று சொன்னாள் லதா. அத்தா, இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று மாயா கேட்க, தெரியும் என்றாள் லதா. அத்தா, உங்களுக்கு தெரிஞ்சப்பவே என்கிட்ட இதை நீங்க சொல்லி இருக்கலாம்ல, நான் இவங்க 2 பேர்த்தையும் ஒன்னா ஒரே அறையில இருந்திருக்க விட்டுருக்க மாட்டேன். இப்போ ஒன்னா ஒரே அறையில இருந்திருக்காங்க, என்னென்ன நடந்திருக்குமோ என்று மாயா பதற, ஒன்னும் நடந்திருக்காது, அவனோட விரல் நுனி கூட அவன் மேல பட்டிருக்காது என்று லதா சொல்ல, உங்க பையன் மேல அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு என்றாள் மாயா. அவன் உடம்புல ஓடுறது ருத்ரமூர்த்தி ரத்தம், ருத்ரமூர்த்தி ரத்தம் தப்பு செய்யாது என்று லதா சொல்ல, ஆனா பெத்தது நீங்க தானே, உங்க புத்தி கொஞ்சம் கூடவா ராகவன் மாமாவுக்கு இருக்காது என்று மனசுக்குள்ளேயே நினைத்து கொண்டாள் மாயா. மதுவின் அறையிலிருந்து வெளியில் வந்த ராகவன் வரவேற்பறையிலிருந்து சோபாவில் அமர்ந்தான். மது ஓகேவாடா என்று ராகவனின் பக்கம் வந்து வாசு கேட்க, ஓகே தாண்டா என்றான் ராகவன். அந்த நேரம் வேதாச்சலமும் திவ்யாவும் அரண்மனைக்குள் நுழைந்தனர். ருத்ரா என்று வேதாச்சலம் அழைத்து கொண்டே அரண்மனைக்குள் நுழைய, நண்பனின் குரலை கேட்ட ருத்ரமூர்த்தியோ, வா வேதா என்றபடியே சோபாவிலிருந்து எழுந்தார். கையில் கருப்பு பிளாஸ்டிக் கவரோடு திவ்யா வர, இதென்ன அன்னைக்கு கவர் என்று கேட்டாள் சீதா.
இதுவா, மதுவுக்காக ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தேன். மதுவுக்கு ஆட்டுக்கால் சூப்னா ரொம்ப பிடிக்கும் என்று திவ்யா சொல்ல, உனக்கு ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் வைக்க தெரியுமா என்றபடியே சஞ்சய் திவ்யாவின் பக்கம் வர, அவளுக்கு ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் வைக்க தெரியாது, வச்சு தந்தா நல்லா சாப்பிடுவா என்று வாசு சொல்ல அங்கிருந்த அனைவரும் சிரித்தனர். ஆனா சீக்கிரமா நான் சமைக்க கத்துப்பேன் என்று திவ்யா சொல்ல, அத கொடுங்க அண்ணி, நான் உங்களுக்காக சமைக்கிறேன் என்று சீதா அவளிடமிருந்து ஆட்டுக்காலை வாங்கி கொள்ள, சீதா திவ்யாவை அண்ணி என்று அனைவரின் முன்பு அழைக்கவே சஞ்சய்க்கும் திவ்யாவிற்கும் சங்கடமாய் போனது. திவ்யாவை அண்ணி என்று சீதா அழைத்ததும், உன் பொண்ணு எப்போ என்னோட மகளுக்கு அண்ணியானாவேதா என்று ருத்ரமூர்த்தி தன் நண்பனிடம் கேட்க, அப்பா, இந்த கேள்விய நீங்க சஞ்சய்கிட்ட தான் கேட்கணும் என்றானே பார்க்கலாம் ராகவன். சஞ்சய் அதிர்ச்சியில் உறைந்தே விட்டான். அதை பார்த்த சீதாவோ, பெரியப்பா, மதுவனிய பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன்னா அதான் திவ்யாவ அண்ணின்னு கூப்பிட்டுட்டேன் என்று சீதா சஞ்சயையும் திவ்யாவையும் காப்பாற்றி விட்டாள். சீதா, இன்னைக்கு சமையல் தோட்டத்துல செய்வோமா என்று வாசு சீதாவிடம் கேட்க, நல்ல ஐடியா அண்ணா என்றாள் சீதா. தோட்டத்தில் சமைப்பதற்கான எல்லாவற்றையும் தயார் செய்து கொடுத்தார் முத்து. சீதா சமையல் வேலையை ஆரம்பிக்க வாசுவும் சஞ்சயும் திவ்யாவும் சீதாவிற்கு உதவி செய்து கொடுத்தார்கள். மதுவின் அறைக்கு சென்ற திவ்யா அவளை அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு வந்தாள். வாசு, சஞ்சய், ருத்ரமூர்த்தி, வேதாச்சலம் என அனைவரும் மதுவை நலம் விசாரிக்க மதுவும் சீதாவோடு சமைக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவளால் வேலை செய்ய முடியவில்லை. அண்ணி, நீங்க உட்காருங்க, நான் சமைக்கிறேன் என்று சீதா சொல்லிவிட தன்னால் முடிந்த சின்ன சின்ன உதவிகளை செய்து கொடுத்தாள் மது. சஞ்சய் வாசுவை வம்பிழுக்க, வாசு சஞ்சயை வம்பிழுக்க, ருத்ரமூர்த்தியும் வேதாச்சலமும் தங்களுடைய பழைய கால நினைவுகளை அசை போட்டு கொண்டிருக்க சீதா திவ்யா மதுவோடு பேசிக்கொண்டே சமைத்துக் கொண்டிருந்தாள். அவ்வப்போது சஞ்சயும் திவ்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள இதையெல்லாம் ராகவன் அவனது பால்கனியில் நின்று பார்த்து கொண்டிருந்தான். மது காலையில் எழுந்ததிலிருந்து ராகவனை பார்க்கவில்லை. அவனை அவளது கண்கள் தேடிக் கொண்டிருந்தது. ராகவனின் மனதில் இரவு மது சொன்ன வார்த்தைகள் அடிக்கடி வந்து போய் கொண்டிருந்தது. லதாவின் மிரட்டலும் மது அதற்கு இசைந்ததும் ராகவனுக்கு அடுத்த நாளே தெரிந்துவிட்டது. இருந்தும் அவன் அமைதியாய் இருந்தான். ஆனால் அவள் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் என்று லதாவிடம் கூறியதை ராகவனிடமே மது கூறிவிட்டாள். அந்த விஷயம் ராகவனின் மனதை படுத்து எடுத்துக் கொண்டிருந்தது. ஒருவேளை அவ என்னை விட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பாளா? அவளால் அது முடியுமா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தான் ராகவன் தன் அறையின் பால்கனியில் நின்று கொண்டு. ஆமா, இந்த ராகவன், நாம எல்லாரும் இங்க இருக்கோம், அவன் மட்டும் அவன் அறையில இருக்கானே, நான் போய் அவனை அழைச்சிட்டு வரேன் என்று வாசு சொல்ல, வேண்டாம் மாம்ஸ், அண்ணாக்கு இதெல்லாம் பிடிக்காது, தேடி போய் அடி வாங்காதீங்க என்று சஞ்சய் சொல்ல, டே, என் நண்பனா கூட்டா வருவான்டா, நான் போய் அவனை அழைச்சிட்டு வரேன் என்று வாசு ராகவனின் அறையை தேடி சென்றான். அடுத்த 10 நிமிடத்தில் வாசு சொன்னபடியே ராகவனை அழைத்து கொண்டு வந்து விட்டான். ராகவனை பார்த்ததும் அங்கிருந்த அனைவருக்கும் ஆச்சரியம். பொதுவாக ராகவன் தன்னை தானே தனிமைப்படுத்திக் கொண்டு தனியாகவே இருப்பான். அவன் மற்றவரிடம் சிரித்து பேசுவது கூட அபூர்வம். அப்படி இருப்பவன் சமைக்கும் இடத்திற்கு வந்திருக்கிறான். அவனின் மனதிற்கும் மாற்றம் தேவைப்பட்டது. அந்த மாற்றத்தை தேடித்தான் ராகவன் அங்கு வந்திருக்கிறான் என்பது அவன் மட்டும் அறிந்த ஒன்று. இனி நீ தீயா இல்லை தென்றலாவில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி. வணக்கம் மக்களே. நீ தீயா இல்லை தென்றலா, அத்தியாயம் 46. சஞ்சய், என்னமோ என் நண்பன் வரமாட்டான்னு சொன்ன, இப்ப வந்துட்டான் பாரு என்றபடியே தோட்டத்தில் சமையல் செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு வாசுவோடு ராகவனும் வர, வாசுவின் குரல் கேட்டு எல்லோரும் அவன் பக்கம் திரும்பினார்கள். ருத்ரமூர்த்தி, வேதா உட்பட. டி-ஷர்ட், வெள்ளை வேட்டி அணிந்து கொண்டு ராகவன் வர, என்ன ராகவா, காம்பினேஷன் புதுசா இருக்கு, வெள்ளை வேட்டி டி-ஷர்ட் என்று வேதாச்சலம் கேட்க, எல்லார் மாதிரியும் வேட்டியும் சட்டையும் தான் அணியன்மான் அங்கிள், இப்படியும் ட்ரை பண்ணலாமே என்று ராகவன் சொல்ல, அண்ணா, உங்களுக்கு இந்த டி-ஷர்ட்டும் வேட்டியும் செம்மையா இருக்கு,
அப்படியே உள்ள 2 போட்டோஸ் எடுத்து இன்ஸ்டால அப்லோட் பண்ணுனா இனி டிஷர்ட் வேட்டி தான் ட்ரெண்ட் ஆகும். போட்டோ எடுத்துக்கவா என்று சீதா கேட்க, ம் என்றான் ராகவன். சீதா சொன்னபடியே ராகவனை போட்டோ எடுத்து தனது இன்ஸ்டா பக்கத்தில் அப்லோட் செய்தார். போட்டோ போஸ்ட் செய்த 10 நிமிடத்தில் லைக்குகள் லட்சத்தை தாண்டி இருந்தன. காலை உணவை தோட்டத்திலேயே அமர்ந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிக்க அப்படியே மதிய சாப்பாட்டையும் கையோடு அங்கேயே செய்ய ஆரம்பித்திருந்தாள் சீதா. மட்டன் பிரியாணி, மீன் ஃப்ரை, சிக்கன் கிரேவி, நண்டு குழம்பு என வகை வகையான அத்தனை உணவு வகைகளை சீதா செய்தாள். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தாள் சீதா. தன்னை எப்பொழுதும் பரபரப்பாக வைத்துக் கொள்ள எண்ணுகிறாள். உடலுக்கு ஓய்வு கொடுத்து தனியே அமர்ந்தால் தன்னுடைய கசப்பான நேற்றைய நாள் தன்னை முடக்கி விடுமோ என்ற எண்ணத்தில் அவளே பரபரப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறாள். டிஷர்ட் வேட்டியில் ராகவனை பார்த்த மதுவோ அவனை பார்த்து கொண்டே இருக்க ஆசைப்பட்டாள். அவன் பார்க்காத நேரமெல்லாம் அவனை பார்த்தாள். இதை ராகவன் மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரும் கவனித்தனர். ராகவனும் கவனித்தான். ராகவன் கைபேசியில் யாருடனோ பேசிக் கொண்டிருக்க அங்கு நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருந்த மதுவிற்கு வேலை செய்யாமல் சும்மா உட்கார்ந்திருக்க பிடிக்கவே இல்லை. அங்கு பெரிய வாணலியில் சீதா சிக்கன் கிரேவி தயார் செய்ய எண்ணெய் ஊற்றி கொண்டிருக்க அவளின் பக்கம் சென்ற மதுவோ, சீதா சும்மா உட்கார்ந்திருக்க போர் அடிக்குது, நானும் ஹெல்ப் பண்றேனே என்று சொல்ல, வெங்காயம் நறுக்கியபடி அமர்ந்திருந்த திவ்யாவோ சீதாவிடம் மது செல்வதை கேட்டுவிட்டு, அப்போ இங்க வந்து இந்த வெங்காயத்தை நறுக்கி கொடு மது என்று திவ்யா சொல்ல, வெங்காயம் நறுக்குனா கண்ணு எரியும், வேண்டாம் என்றொரு குரல் வந்தது. அந்த குரலுக்கு சொந்தக்காரன் வேறு யாரும் அல்ல, ராகவன் தான். மச்சான், வெங்காயம் ஒழிச்சா கண்ணு எரிய தாண்டா செய்யும், கண்ணு எரியாத வெங்காயத்தை இன்னும் எவனும் கண்டுபிடிக்கலடா என்று வாசு சொல்லவே அவனை முறைத்தான் ராகவன். அண்ணி, நீங்க இந்த சிக்கனை தாளிச்சு விடுங்க, நான் திவ்யா அண்ணி கூட உட்கார்ந்து வெங்காயம் ஒழிக்கிறேன் என்று சீதா சொல்லிவிட்டு கரண்டியை மதுவிடம் கொடுத்துவிட்டு திவ்யாவோடு அமர்ந்து வெங்காயம் ஒழிக்க சென்று விட்டாள். ருத்ரமூர்த்தியும் வேதாச்சலமும் செஸ் விளையாடி கொண்டிருக்க சஞ்சயும் வாசுவும் பிரியாணிக்கு தம் போட்டு கொண்டிருந்தார்கள். ராகவன் தன் கம்பெனி வெளிநாட்டு பங்கீட்டாளரிடம் கைபேசியில் உரையாடி கொண்டிருந்தான். திடீரென்று ஆ ஆ என்றொரு சத்தம். மதுவின் கண்களில் மிளகாய் பொடி விழுந்து விட்டது. எரிச்சலில் கண்களை மூடி கைகளால் தேய்த்து கொண்டே அலறிக் கொண்டிருந்தாள் மது. அதை பார்த்த சஞ்சயோ, என்னாச்சானி என்று அவளின் பக்கம் செல்ல போக சஞ்சயை கைப்பிடித்து தடுத்தான் வாசு. என்ன மாம்ஸ், கைய விடுங்க, அண்ணி கண்ணுல ஏதோ விழுந்துருச்சு போல என்று சஞ்சய் பதற, எதுக்குடா அந்த பதட்டம், அங்க பாரு என்று வாசு கண்களை காட்ட மதுவின் தோள்களில் கை போட்டு பக்கவாட்டாக அழைத்து வந்த ராகவன் ஒரு நாற்காலியில் அவளை அமர வைத்து அவள் கண்ணில் இருந்த தூசியை ஊதி எடுத்துக் கொண்டிருந்தான். எரிதே எரிதே என்று புலம்பிக் கொண்டிருந்தாள் மது. வேலை செய்யும் போது கவனமா இருக்க தெரியாதா என்று அவளை திட்டிக் கொண்டே, முத்து ஐஸ் கியூப்ஸ் எடுத்துட்டு வாங்க என்று ராகவன் சொல்ல முத்துவும் ஐஸ் கியூப்ஸ் கொண்டு வந்து கொடுத்தான். ஐஸ் கியூப்ஸை காட்டன் துணியில் கட்டிய ராகவன் மதுவிற்கு ஒத்தடம் கொடுத்தான். சில்லென்று இருந்தது மதுவிற்கு. ஒத்தடம் வைத்துக் கொண்டே, இப்போ ஓகேவா என்று ராகவன் கேட்க, என்றாள் மது. அவனின் அருகாமை அவளை ஏதோ செய்தது. அவனின் தோல் சாய, அவனின் கரம் பிடிக்க, அவனை அணைத்துக் கொள்ள, இப்படி எல்லாவற்றிற்கும் மதுவின் மனம் ஏங்கியது. அவளின் இயக்கங்களை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. தவித்தாள் பெண்ணவள். அவன் அவளின் அருகில் வரும்பொழுதெல்லாம் வெக்கங்களை அள்ளி பூசி கொண்டவளாய் சிலிர்த்து போகிறாள் மது. எங்கு தன் காதல் அவனுக்கு எதிர்வினையாய் முடிந்து விடுமோ என்று பயமும் அவ்வப்போது அவளுக்குள் தோன்றி மறையும். அந்த நொடிகளில் எல்லாம் துடித்து போவாள் பெண்ணவள். ஒரு வழியாக அன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கெல்லாம் சீதாவின் தலைமையில் மதிய சாப்பாடு தயாராகிவிட்டது. ராகவா, இன்னைக்கு சமைச்ச சாப்பாட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஃபால்ஸுக்கு போவோண்டா, அங்கேயே ரிலாக்ஸா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுவோம் என்று வாசு ராகவனிடம் சொல்ல,
யோசித்தான் ராகவன். என்ன மச்சான் யோசிக்கிற? சரின்னு சொல்லுடா. எப்ப பாரு வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்கோம். எனக்கு எல்லாரும் ஒன்னா இருக்கும், ஜாலியா இருப்போம் என்று வாசு மறுபடியும் சொல்ல, ராகவா, என் நண்பனோட பிக்னிக் எல்லாம் போய் ரொம்ப நாளாச்சு, போலாம்ப்பா என்று வேதாச்சலமும் சொல்ல, சற்று யோசித்த ராகவன், போலாம் என்றான். தேங்க்ஸ்டா மச்சான் என்று ராகவனை கட்டி இணைத்து அவனது தாடியோடு இருந்த கன்னத்தில் மொத்தமே வைத்து விட்டான் வாசு. டேய், என்னடா பண்ற என்று ராகவன் சொல்ல, சந்தோஷம்டா மச்சான், சந்தோஷம். பிக்னிக் எல்லாம் போய் எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? செகண்ட் கிளாஸ் படிக்கும் போது போனதுடா. அப்புறம் உன் கூட ஃப்ரெண்டா நான் சேர்ந்ததுல இருந்து நீ பிக்னிக் போகலன்னு என்னையும் உன் அங்கிள் வேதா அனுப்ப மாட்டாருடா. பிக்னிக் எல்லாம் என்னோட பக்கெட் லிஸ்ட்ல ஒண்ணுடா என்று வாசு சொல்ல, மாம்ஸ், பக்கத்துல இருக்க ஃபால்ஸுக்கு தான் போக போறோம் என்று சஞ்சய் சொல்ல, அந்த ஃபால்ஸ் தாண்டா எனக்கு நயகரா ஃபால்ஸ். மச்சான் மனசு மாறதுக்குள்ள போடா கிளம்புவோம் என்று சஞ்சயை இழுத்துக்கொண்டு உடைமாற்றி வருவதற்காக வாசுவும் சஞ்சயும் சஞ்சய் அறைக்கு சென்று விட, மதுவும் திவ்யாவும் சீதாவும் கூட அவர்களது அறைக்கு சென்று விட்டனர். வேதாச்சலமும் ருத்ரமூர்த்தியும் சமைத்த உணவுகளை எல்லாம் பேக் செய்து வைத்துக் கொண்டிருந்த முத்துவை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தனர். ராகவனோ அவர்கள் செல்வதற்காக தன் மினி வேனை தயார் செய்து வைக்கும்படி அவர்கள் இல்ல சாரதியிடம் சொல்லிவிட்டு தானும் கிளம்ப சென்று விட்டான். இவர்கள் பிக்னிக் செல்ல போவதை அறிந்த மாயாவோ, அத்த, அவங்களும் பிக்னிக் போறாங்களாம், நானும் அவங்களோட பிக்னிக் போகணும் என்று சொல்ல, போலாம், உங்க மாமா அங்கதானே இருக்காரு, அப்புறம் என்ன, அவர்கிட்ட போய் கேளு, அப்புறம் அவரு உன்னையும் அழைச்சிட்டு போவாரு என்று லதா சொல்ல, ருத்ரமூர்த்தியுடன் தானும் பிக்னிக்கிற்கு வருவதாக சொல்லி சம்மதம் வாங்கிவிட்டாள் மாயா. எல்லோரும் பிக்னிக் கிளம்ப அரண்மனையில் தயாராகி கொண்டிருக்க, சாத்விகாவோ வாசுவிற்கு தன் வீட்டிலிருந்து தன் கைபேசியில் அழைத்தாள். சாத்விகாவின் அழைப்பை தன் கைபேசி முகப்பில் பார்த்த வாசுவோ அழைப்பை அட்டென்ட் செய்து காதல் வைத்தார். ஹலோ வாசு, உங்களை நான் நேத்து பார்க்க ஆபீஸ்க்கு போனேன். ஆனா நீங்க அங்க இல்ல. இன்னைக்கு உங்களை பார்க்க முடியுமா என்று சாத்விகா கேட்க, நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன், நீங்களே பண்ணிட்டீங்க. இப்போ நான் ராகவன் அரண்மனையில இருக்கேன், பிக்னிக் கிளம்பிட்டு இருக்கோம், நம்ம இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா என்று வாசு கேட்க, மீட் பண்ணுவோங்க என்று கூறினாள் சாத்விகா. ஓகே பாய் என்று அலைபேசியை துண்டித்த வாசு சிறு புன்னகையோடு அலைபேசியை பார்த்து கொண்டிருந்தான். அதை கவனித்த சஞ்சயோ, மாம்ஸ், யாரு போன்ல, உங்க ஆளா என்று சஞ்சய் கேட்க, சாத்விகாடா என்றான் வாசு. அப்போ கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் என்று சஞ்சய் சொல்ல, நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாடா என்றான் வாசு. மாம்ஸ், உங்களுக்கு சாத்விகாவை பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அப்புறம் என்ன, ப்ரப்போஸ் பண்ண வேண்டியது தானே என்று சஞ்சய் சொல்ல, ஆனா ஆதித்யன் இருக்கானேடா என்று வாசு சொல்ல, ஆதித்யன்லாம் ஒரு மேட்டரா மாம்ஸ், ஆதித்யனை பார்த்துப்போம், நீங்க உங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்க என்று சஞ்சய் சொல்ல, பாப்போம் என்றான் வாசு. ஆதித்யன் ரெசார்ட்டில் மதுவின் போதையில் மயங்கி கிடந்த ஆதித்யன் கண் விழித்தான். பயங்கரமான தலைவலியாக இருந்தது. தலையை பிடித்துக் கொண்டே எழுந்தான் அவன். அந்த அறையில் இருந்தவாறு காஃபியை எடுத்து வரும்படி தொலைபேசியின் வழியாக ஒரு பணியாளரிடம் கூறிவிட்டு கண்களை மூடி கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான் ஆதித்யன். காஃபியோடு வந்த பணியாளன் ஆதித்யனின் அறை கதவை தட்டினான். எஸ், கமெண்ட் என்று ஆதித்யன் சொல்ல, உள்ளே வந்த பணியாளன் கையில் காஃபியை வைத்துக் கொண்டு ஆதித்யனின் மெத்தையை பார்த்து கொண்டே நின்றிருந்தான். பணியாளன் கொண்டு வந்து காஃபியை கொடுக்காமல் எங்கோ பார்த்து கொண்டு நின்றிருக்கிறான் என்பதை உணர்ந்த ஆதித்யனும் அவனை பார்த்தான். அவனின் பார்வை பதிந்த மெத்தையையும் பார்த்தான். காஃபியை வச்சுட்டு போ என்று ஆதித்யனின் கர்ஜனை குரலில் கையில் இருந்த காஃபியை ஆதித்யனின் பக்கத்துல இருந்த மேசையில் வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வெளியேறினான் அந்த பணியாளன். மேசையின் மேலிருந்து காஃபியை எடுத்து அருந்திய ஆதித்யன் இரவு நடந்ததை யோசித்தான். சீதா பேசிய வார்த்தைகளை யோசித்தான். அவன் கண்களில் அனல் தெரித்தது. சீதாவை அவன் ஆட்கொண்டதன் விளைவு அவளின் உதிரம் வெள்ளை நிற மெத்தையின் மேல் இருந்தது. அந்த மெத்தை விரிப்பில் பளிச்சென தெரிந்தது. நீ அப்படி பேசியிருக்க கூடாது சீதா. என்ன பேசிட்ட நீ? அதனாலதான் உன்கிட்ட நான் அப்படி நடந்துட்டேன். மனுஷனா இருந்த என்ன மிருகமா மாத்தினது நீதான். உன்னை நான் லவ் பண்றேன்டி. உன்கிட்ட நான் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப சொல்றேன்டி, நீ பேசின வார்த்தைகளுக்கு உனக்கு மன்னிப்பும் கிடையாது,
என் வாழ்க்கையில உனக்கு இடமும் கிடையாது என்று தனக்கு தானே கூறிக்கொண்டவன் அங்கிருந்த ஸ்விம்மிங் பூலுக்கு சென்று நீந்தினான். நீந்திக் கொண்டே இருந்தான். அப்பொழுதும் சீதா கூறிய வார்த்தைகள் அவன் காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அதனை அவனால் மறக்க முடியவில்லை. தன் பிறப்பை பற்றி எப்படி அவள் தவறாக பேசலாம் என்று யோசித்தானே தவிர அவளை அவன் அனுமதியின்றி சூறையாடியதெல்லாம் தவறாகவே தெரியவில்லை. அவனை பொறுத்தவரை சீதா பேசிய வார்த்தைகளுக்கு அவன் கொடுத்த தண்டனை அது, அவ்வளவுதான். சீதா இடத்தில் வேறு யாராவது ஒரு பெண் இருந்திருந்தால், சீதா கூறிய அதே வார்த்தைகளை அந்த பெண் கூறியிருந்தால், நிச்சயம் சீதாவிற்கு கொடுத்த அதே தண்டனையை அவளுக்கு ஆதித்யன் கொடுத்திருப்பானா என்றால் நிச்சயமாக செய்திருக்க மாட்டான். துப்பாக்கி எடுத்து எதிரிருந்தவளின் உயிரை எடுத்திருப்பானே தவிர ஆதித்யனின் விரல் நுனி கூட வேறு ஒரு பெண்ணின் மீது படிந்திருக்காது, பட்டு இருக்காது. குணத்தில் அவன் எப்படி இருந்தாலும், ஆனால் அவன் பிரம்மச்சரியத்தை நேற்று வரை சீதாவின் மேல் அவன் படரும் வரை காத்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் இப்பொழுதோ அவனது முகப்பசி தீர்த்து கொண்டான் சீதாவிடம். தன் வாழ்நாளில் இனி பார்த்திடவே கூடாது அவளை என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அவன் காதலித்ததும் இப்பொழுது அவன் வெறுப்பதும் அவள் ஒருத்தியை மட்டும்தான். அரண்மனையில் தன் அறைக்குள் இருந்த சீதாவோ மௌனமாய் தன் அறையின் கண்ணாடியின் முன்னே நின்றவள் ஆதித்யனால் தன் உடலில் உண்டான காயங்களுக்கெல்லாம் மருந்திட்டு கொண்டிருந்தாள். வெளி காயங்களுக்கு மருந்திட முடிந்த அவளால் அவளின் மன காயத்திற்கு மருந்திட முடியவில்லை. தன் உடலில் இருந்த காயங்களை மறைக்கும்படி உடை மாற்றியவளின் மனம் யாருடைய தோளிலாவது சாய்ந்து அழுதுவிட ஏங்கியது. ஆனால் யார் தோளில் சாய்வது? இப்பொழுதும் அவளின் வலிக்கு மருந்து அவளே, அவளுக்கு ஆறுதலும் அவளே. உடை மாற்றிக்கொண்டு வரவேற்பறைக்கு அவள் வர பார்த்திபன் சூதாட்ட கிளப்பிற்கு போய்விட்டு அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்தான். வரவேற்பறையில் ருத்ரமூர்த்தியும் வேதாச்சலமும் அமர்ந்திருந்தனர். ருத்ரமூர்த்தியிடம் வந்த பார்த்திபன், அண்ணா சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன் என்று சொல்ல, திடீர் என்னோட சீதாவுக்கு கல்யாணம் பண்ணலான்ற என்றார் ருத்ரமூர்த்தி. ஆமா, பண்ணணும், சீதாவுக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கணும் என்று கூறிக்கொண்டு அங்கிருந்த சோபாவில் அமர்ந்தான் பார்த்திபன். நிலை தடுமாறி சோபாவில் அமர முடியாமல் கீழே விழுந்தான். டேய், என்னடாச்சு உனக்கு என்று பதறி போய் எழுந்தார் ருத்ரமூர்த்தி. பெரியப்பா, டென்ஷன் ஆகாதீங்க, மூக்கு முட்டை நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு இவரு என்று சொன்ன சீதா, முத்து அண்ணா என்று முத்துவை அழைத்தாள். முத்துவும் வரவேற்பறைக்கு வந்தான். வரவேற்பறைக்கு வந்த முத்துவிடம், அப்பா வளைச்சிட்டு போய் அவரோட அறையில படுக்க வைங்க என்று சீதா சொல்ல, முத்துவும் பார்த்திபனை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு அவரது அறையில் படுக்க வைத்தார். அந்த சமயம் மது, திவ்யா, சஞ்சய் என அனைவரும் பிக்னிக்கிற்கு தயாராகி வரவேற்பறைக்கு வந்துவிட அவர்களை பார்த்த வேதாச்சலமோ, ஆமா வாசுவும் ராகவனும் எங்க என்று கேட்க, வாசுவனா ராகவன் அண்ணாவை அழைச்சிட்டு வர அவரோட அறைக்கு போயிருக்கிறாருப்பா என்று சொன்னாள் திவ்யா. ராகவனின் அறையில், டேய், என்னமோ சொல்லணும் சொல்லிட்டு இப்படி அமைதியாவே இருந்தா எப்படி என்று தன் கையில் கடிகாரத்தை கட்டியபடியே ராகவன் கேட்க, தலை குனிந்தபடியே ராகவனின் மெத்தையில் அமர்ந்திருந்தான் வாசு. அவனை பார்த்த ராகவனோ சீப்பை எடுத்து வாசுவின் மேல் எரிய, அதை பிடித்த வாசு தலை குனிந்தபடியே, ஹலோ சாத்விகா, நான் என்ன பண்றது சொல்லு என்றான் ராகவனிடம். என்ன பண்றதுனா எனக்கு புரியல என்றான் ராகவன். நான் சாத்விகாவை விரும்புறேன்டா, அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. மதுவை அடைச்சு வச்சிருக்க விஷயத்த அவகிட்ட சொன்னதும் உடனே அவதான் ஆதித்யனுக்கு போன் பண்ணி அவங்க அத்தைக்கு நெஞ்சு வலி அப்படின்னு எல்லாம் சொல்லி அவனை தசை திருப்பி விட்டா. மதுவை அவன் கிட்ட இருந்து காப்பாத்தினது சாத்விகா தான்டா. ஆதித்யன் மாதிரி இல்லடா, ரொம்ப நல்ல பொண்ணு என்றான் வாசு. ராகவனிடம் பதில் இல்லை. மச்சான் ஏதாவது சொல்லுடா என்றான் வாசு. என்னடா உனக்கு பிரச்சனை என்றான் ராகவன். சாத்விகா கிட்ட இன்னைக்கு ஈவினிங் லவ் ப்ரப்போஸ் பண்ணிடட்டுமா என்றான் வாசு. அவ நல்ல பொண்ணு, உனக்கு அவ சரியான மேட்ச் தான். பட் அவளை நீ லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன்னா ஆதித்யனை சமாளிக்கணும் என்றான் ராகவன். ஆதித்யனெல்லாம் ஒரு மேட்ரே இல்லடா, அவனை ஓரங்கிட்ட தான் நீ இருக்கல்ல. நான் சாத்விகா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிடட்டுமா
என்று வாசு கேட்க, எதுக்குடா என்னோட பெர்மிஷன்? உனக்கு சாத்விகாவை பிடிச்சிருச்சுன்னா நீ அவகிட்ட லவ் சொல்ல வேண்டியது தானே என்று ராகவன் சொல்ல, நீ ஓகே சொன்னாதான் நான் அவகிட்ட லவ் சொல்லுவேன் என்றான் வாசு. ஓகே போதுமா என்று ராகவன் சொல்ல, தேங்க்ஸ் மச்சான் என்று கண்ணாடி முன்னிருந்த ராகவனை பின்னிருந்து அவன் கழுத்தோடு கட்டி கொண்டான் வாசு. இனி இந்த கதையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி. வணக்கம் மக்களே. நீ தீயா இல்லை தென்றல அத்தியாயம் 47 பார்க்கலாமா? லதாவை தவிர அனைவரும் ஒரே வேனில் பிக்னிக் கிளம்பிவிட்டனர். வாசு டிரைவரின் பக்கம் அமர்ந்து கொள்ள, ருத்ரமூர்த்தியும் வேதாச்சலமும் ஒரு சீட்டிலும், சீதாவும் ராகவனும் ஒரு சீட்டிலும், மது மற்றும் திவ்யா ஒரு சீட்டிலும், சஞ்சயும் மாயாவும் ஒரு சீட்டிலும் அமர்ந்து கொண்டனர். வேனும் புறப்பட்டது. வேதாச்சலமும் ருத்ரமூர்த்தியும் தங்களுடைய பள்ளிக்கால நினைவுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். பெரியப்பா, அப்படி என்னதான் நீங்களும் அங்கிளும் பேசுறீங்க? ரொம்ப நேரமா நானும் பாக்குறேன், சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே வரீங்க. எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லலாம்ல, நாங்களும் கேட்டு கொஞ்சம் சிரிப்போம்ல என்று சஞ்சய் கேட்க, வண்டி போற சத்தத்துல நான் பேசினா உனக்கு கேக்குமாப்பா என்றார் ருத்ரமூர்த்தி. அங்கிள், இந்த மைக்ல பேசுங்க, சஞ்சய்க்கு மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லாருக்குமே கேட்கும் என்று வாசு மைக்கை ருத்ரமூர்த்தியிடம் கொடுக்க பேச ஆரம்பித்தார் ருத்ரமூர்த்தி. எனக்கு அம்மா இல்ல, அப்பா மட்டும்தான். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான். எங்க வீட்டுல 3 நேரம் சாப்பாடு கூட இருக்காது. பல நேரங்கள்ல இருக்கிற சாப்பாட்டை என் தம்பிக்கு கொடுத்துட்டு நானும் என் அப்பாவும் பட்னியா தான் இருப்போம். வேதா நான் படிக்கிற ஸ்கூல்ல 4ஆம் வகுப்புல சேர்ந்தான். நானும் அவனும் ஒரே வகுப்பு தான். நாங்க 2 பேரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி நண்பர்கள் ஆனோம். அவனை நான் பார்த்ததுக்கு அப்புறம் நான் பசியோடவே இருந்ததில்ல தெரியுமா? நான் பசியோட இருக்கிறத ஒரு நாள் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அன்னையில இருந்து அவன் சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வருவான் மதிய சாப்பாடு. என் அப்பாவுக்கு அவன் அப்பாட்ட சொல்லி நல்ல வேலை வாங்கி தந்தான். அதுக்கப்புறம் 3 வேலையும் நான், அப்பா, தம்பி 3 பேரும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டோம். அவனை நான் சந்திச்சு கிட்டத்தட்ட 54 வருஷங்கள் ஆகிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் என்னோட இன்ப துன்பங்களை கூடவே இருக்கான் என் நண்பன். நான் கஷ்டப்படும் போது என் கஷ்டத்தை போக்க என் கூட நின்னதும் இவன் தான். நான் சந்தோஷப்படும் போது என்னை பார்த்து சந்தோஷப்பட்டதும் இவன் தான். வேதா என்னோட உயிர் தோழனா கிடைச்சதுக்கு நான் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி இருக்கணும் என்று ருத்ரமூர்த்தி நெகிழ்ந்து போய் கண்கள் கலங்கியபடி சொல்ல, டே ருத்ரா, என்னது சின்ன புள்ளத்தனமா என்று நண்பனின் கரங்களை பற்றி கொண்டார் வேதாச்சலம். ருத்ரமூர்த்தியின் கையில் இருந்த மைக்கை வாங்கிய வேதாச்சலம், என்னமோ என்ன பெரிய தியாகி மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறான் என் நண்பன். நான் எம்பிபிஎஸ் சீட்டுக்கு பணம் இல்லாம கஷ்டப்பட்டப்போ அவனோட வீடு நலன்னு எல்லாத்தையும் வித்து எனக்கு டாக்டர் சீட் வாங்கி கொடுத்தவன் என் ருத்ரா. ஒரு ஊரையே எதிர்த்து என்னோட காதல் மனைவியே எனக்கு திருமணம் பண்ணி வச்சவன் என் ருத்ரா. எனக்காக திருமணத்துல நடந்த சண்டையில கத்தி குத்தெல்லாம் வாங்கினவன் என் ருத்ரா. என் ருத்ரா அவன் வாழ்க்கையில எவ்வளவோ இழந்திருக்கலாம். ஆனா எந்த நிலைமையிலையும் என்ன எதையுமே இழக்க விடாம என்னை பாதுகாத்தவன் என் ருத்ரா என்று வேதாச்சலம் சொல்ல, அதை கேட்ட அனைவரும் கைகளை தட்டி தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினர். வாவ், சூப்பர் பெரியப்பா, சூப்பர் அங்கிள், என்ன ஒரு அழகான நட்பு உங்களோடது என்றான் சஞ்சய். சரி, ஃப்ரெண்ட்ஷிப் கதை கேட்டாச்சு. யாராவது நல்லா பாடுறவங்க இருந்தீங்கன்னா பாட்டு பாடுங்களேன் என்று வாசு சொல்ல, நல்லா பாடுவேனா என்றாள் திவ்யா. ஹே சும்மா இருடி, நான் பாட மாட்டேன் என்றாள் மது. அண்ணி ப்ளீஸ் பாடுங்களேன் என்று சஞ்சய் கேட்க, இல்ல அது என்று தயங்கினாள் மது. தங்கச்சிமா பாடேமா ப்ளீஸ் என்று வாசுவும் சொல்ல, மதுவும் பாடுவதற்கு சம்மதித்தாள். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாம தவிக்கிறேன், காதல் சுகமானது, வாசப்படி ஓரமா வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது,
அந்தி வெயில் குழைத்து செய்த மருதாணி போல வெக்கங்கள் வர வைக்கிறாய். வெளியே சிரித்து நான் விளையாடினாலும் தனியே அழ வைக்கிறாய். இந்த ஜீவன் இன்னும் கூட என் உயிர் தாங்குது. காதல் சுகமானது என்று மது பாடி முடிக்க, நீ எப்ப புள்ள சொல்ல போற, தப்பென்ன செஞ்ச தள்ளி போற, நீ வெறுவாயமில்லாம ஒரு வார்த்தை சொல்லு, சொல்ல பதிலேதும் இல்லைன்னா அடியோடு கொல்லு. நீ எப்ப புள்ள சொல்ல போற, பக்குவமா சோறாக்கி பட்டினிய நீ போக்கி பெத்தவள கண் முன்னே கொண்டு வந்த நேத்து என்னாச்சு அந்த பாசம், எதுலயும் இல்ல வேசம், என் மேல என்ன பூவே ரோசம். நீ எப்ப புள்ள சொல்ல போற, தப்பென்ன செஞ்ச தள்ளி போற என்று ராகவனும் மதுவிற்கு எதிர்பாட்டு பாட, ராகவனுக்கு பாடக்கூட தெரியுமா என்று அனைவரும் அதிர்ந்து பார்த்தனர். ராகவன் பாடிய பாடலில் எவ்வளவு வலி! அந்த வலியை அவன் யாருக்காக பாடினானோ அவள் உணர்ந்தாள். அதன் விளைவாக அவள் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. யாரும் பார்க்கும் முன்னே அதை துடைத்துக் கொண்டாள் மது. வாவ் மச்சான், பாட்டு சூப்பர்டா. டேய், உனக்கு பாடக்கூட தெரியுமாடா? மச்சான், உன்னையும் மதுவையும் பாட சொல்லி ஒரு ஆல்பம் சாங்கே ரிலீஸ் பண்ணிடலாம் போல. பாட்டு பயங்கர வைரல் ஆகும். சூப்பரா பாடினீங்க 2 பேரும் என்று வாசு சொல்ல, ராகவன் மது இருவரிடம் இருந்து புன்னகை மட்டுமே பதிலாய் வந்தது. அடுத்த 30 நிமிடங்களில் அருவியும் வந்துவிட்டது. வாசு முதலில் இறங்கிக் கொள்ள வேதா மற்றும் ருத்ராவின் கைகளை பிடித்து படிக்கட்டுகளில் இறங்க உதவி செய்தான் வாசு. அருவியின் பக்கம் சென்றனர் அனைவரும். பெங்களூருவின் மிகப்பெரிய அருவி அது. பார்க்கவே அவ்வளவு அழகாக இருந்தது. இயற்கை அன்னையின் மிகப்பெரிய கொடை இது. அனைவரும் அதை பார்த்து ரசித்தனர். அருவியிலிருந்து வரும் தண்ணீர் ஒரு இடத்தில் நீர்த்தேக்கம் போல தேங்கி அதன் பிறகு ஒரு சின்ன வழியில் வழிந்து சென்றது. ராகவன் அங்கு சென்றதும் தன்னுடைய டிஷர்ட், வாட்ச், மொபைல் எல்லாவற்றையும் கலட்டி மதுவின் கையில் கொடுத்துவிட்டு வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்து கொண்டு நீரில் பாய்ந்தான். சஞ்சயும் தன் பொருட்களை எல்லாம் திவ்யாவிடம் கொடுத்தான். சார், உங்க பொருட்களை ஏன் கிட்ட கொடுக்குறீங்க? நான் என்ன உங்களோட சேஃப்டி ரூமா என்று கேட்க, அவளின் காதடிகை குனிந்த சஞ்சய், மை ஃபியூச்சர் பொண்டாட்டி என்று சொல்லிவிட்டு நிமிர்ந்தான். அவனை பார்த்த திவ்யா கண்களால் தன்னிடம் வரும்படி அழைத்தாள். திவ்யாவின் உயரத்திற்கு குனிந்தான் சஞ்சய். நான் இன்னும் உங்க லவ்வுக்கே ஓகே சொல்லல சார், அது ஞாபகம் இருக்கா என்று திவ்யா கேட்க, ஐ நோ யூ என்று சொன்ன சஞ்சய் அவளின் கைகளில் கொத்தி இருந்த சைனீஸ் டாட்டூவை காட்டினான். நீ என்ன லவ் பண்ணலன்னா பரவாயில்ல, அப்போ உன் கையில இது என்ன என்று அந்த டாட்டூவை காட்டி சஞ்சய் கேட்க, இது இது என் அப்பா பேரு என்றாள் திவ்யா. பொய் சொல்லாத, எனக்கு சைனீஸ் நல்லாவே தெரியும் என்று கூறி அவளின் கண்ணங்களை யாரும் பார்க்காத போது தன் கைகளால் தட்டிவிட்டு கண்ணுமிக்கும் நேரத்தில் தண்ணிக்குள் குதித்தான் சஞ்சய். என்னது, சைனீஸ் தெரியுமா இவனுக்கு? அச்சோ, இவன் கண்டுபிடிக்க மாட்டான்னு தானே இவன் பேரை நான் டாட்டூ குத்துனேன் என்று அதிர்ந்து போனாள் திவ்யா. சஞ்சயும் ராகவனும் நீரில் குதித்துவிட வாசு வேடிக்கை பார்த்து கொண்டே நின்று இருந்தான். மாம்ஸ், வாங்க ஸ்விம் பண்ணுவோம் என்று நீருக்குள் இருந்தபடி சஞ்சய் அழைக்க, எனக்கு ஸ்விம் பண்ண தெரியாதரா என்றான் வாசு. அட வாங்க மாம்ஸ், நான் தான் இருக்கேன்ல என்று சஞ்சய் சொல்ல, நீ இருப்படா, நீ இருப்ப, ஆனா தண்ணிக்குள்ள வந்தா நான் இருப்பனா என்று வாசு கேட்க, மாயாவோ உடைகளை களைந்து விட்டு பிகினியோடு அருவியில் குளிக்க சென்று விட்டார். திவ்யாவோ மதுவிடம், மது நீ குளிக்கலையா என்று கேட்க, இல்லடி
நீயும் சீதாவும் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் இங்க இருக்கேன் என்று கூறினாள் மது. திவ்யாவும் சீதாவும் கொட்டும் அருவியில் சல்வாரோடு குளித்து குழந்தை போல் விளையாடி கொண்டிருந்தனர். நீச்சல் தெரியாது என்று சொன்ன வாசுவை வம்படியாக இழுத்துச் சென்று சஞ்சய் நீச்சல் கத்து கொடுத்து கொண்டிருந்தான். ராகவன் குளித்து முடித்து வெளியில் வர படிக்கட்டு தேகத்தோடு நீர் சொட்ட வரும் அவனை பார்த்ததும் அவனை ரசிக்காமல் மதுவால் இருக்க முடியவில்லை. கண்கள் அகலாது அவளையே அவன் பார்த்து கொண்டிருக்க, அவள் பார்ப்பதை அவன் பார்த்ததும் சட்டென்று பார்வையை திருப்பிக் கொண்டாள் மது. அவனோ அதை பார்த்து சிரித்து ரசித்தவன் தன் உடைகளை மாற்றிக் கொண்டிருந்தான். ராகவனின் பின்னே சஞ்சய், வாசு என ஒவ்வொருவராக நீரிலிருந்து கரைக்கு வந்தனர். பெண்கள் மூவரும் குடித்து முடித்து உடைமாற்றி வர கொண்டு வந்த சாப்பாட்டை அங்கேயே அமர்ந்து சாப்பிட்டு விட்டு அனைவரும் கிளம்பினர். வரும்போது மது சீதாவோடு அமர்ந்து கொள்ள, போகும்போது மதுவின் பக்கத்தில் ராகவன் அமர்ந்து கொண்டான். இதை பார்த்த மாயாவிற்கோ காது மூக்கில் எல்லாம் புகையாய் கிளம்பியது. 1 மணி நேர பயணம் அருவியில் இருந்து அரண்மனைக்கு. நன்றாக அருவியில் குளித்து மூக்கு முட்ட சாப்பிட்ட மயக்கத்தில் அனைவரும் உறங்கிவிட மதுவும் ராகவனும் மட்டும் விழித்திருந்தனர். மெல்ல ராகவனிடம் பேச ஆரம்பித்தாள் மது. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்றாள் மது. சொல்லுங்க மிஸ் மது என்றான் ராகவன். உங்க தாடி மீசைய ட்ரிம் பண்ணலாமே என்றாள் மது. பக்கத்தில் அமர்ந்திருந்தவளை ஏறிட்டு பார்த்த ராகவனும், இப்படி இருக்குதான் எனக்கு பிடிச்சிருக்கு என்று சொல்ல மது எதுவும் பேசவில்லை. அதன் பிறகு வெகு நேர அமைதி இருவருக்குள்ளும். மதுவுக்கு உறக்கம் வரவே கண்களை மூடி சீட்டில் சாய்ந்தார். உறங்கிக் கொண்டு இருந்தவளை தன் தோளில் சாய்ந்து கொண்டு அவனும் அவள் மேல் சாய்ந்து உறங்கிவிட்டான். அதை பார்த்த மாயாவுக்கோ ஆத்திரமாய் வந்தது. இருவரையும் போட்டோ எடுத்து லதாவிற்கு அனுப்பினாள் மாயா. அரண்மனையும் வந்துவிட அனைவரும் பேருந்திலிருந்து இறங்கினர். மதுவையும் ராகவனையும் யாரும் எழுப்பவில்லை. வண்டி நின்றதை உணர்ந்த ராகவனோ கண்களை விழித்தான். மது இன்னும் அவனது தோளில் சாய்ந்தபடிதான் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை மெதுவாக சீட்டில் சாய்த்தவனோ அவளது நெற்றியில் இதழ் புதைத்து விலகினான். அந்த நேரம் வேனில் யாரும் இல்லை. சோம்பல் முறித்தபடியே கண்களை திறந்தாள் மது. இறங்கலாமா என்றான் ராகவன். சுற்றும் முற்றும் பார்த்தாள் மது. எல்லோரும் இறங்கியதை உணர்ந்த மதுவும் வேனிலிருந்து இறங்க ராகவனும் அவள் பின்னே இறங்கினான். அனைவரும் வரவேற்பறையில் இருந்த சோபாவில் அமர்ந்திருக்க திவ்யாவின் பக்கம் வந்து மது அமர்ந்து கொண்டாள். என்னடி நல்ல தூக்கம் போல, அதுவும் ராகவன் அண்ணன் தோல் மேல ஜம்முன்னு தூங்குன போல என்று திவ்யா கேட்க, என்னடி சொல்ற என்றாள் மது. தூங்குனா என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியாதாடி? ராகவன் அண்ணா தோல் மேலதான் குழந்தை மாதிரி தூங்குனடி நீ என்று திவ்யா சொல்ல ராகவனை பார்த்தாள் மது. அவனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். மதுவிற்கோ அடிவயிற்றில் பட்டாம்பூச்சி பறந்தது. முத்து அனைவருக்கும் பலரசம் கொடுக்க குடித்து முடித்துவிட்டு வேதாச்சலம், வாசு, திவ்யா மூவரும் அவர்களது இல்லத்திற்கு கிளம்பிவிட்டனர். சஞ்சய் அவனது அறைக்கு சென்றுவிட சீதாவும் போட்டிக்கிற்கு கிளம்பிவிட்டார். ராகவன் அவனது அறைக்கு செல்லலாம் என்று இயல எழுந்தவன் திரும்பி மதுவை பார்த்தான். அங்கு தனியாய் அமர்ந்திருந்த மதுவிடம், மது சீக்கிரம் 10 மினிட்ஸ் தான் உனக்கு டைம், கிளம்பிடு, முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போகணும் என்று சொல்லிவிட்டு படியேறி ராகவன் சென்று விட்டான். ராகவன் சொன்னது போலவே மதுவும் கிளம்பினார். ராகவன் மதுவை அழைத்து கொண்டு அவனுக்கு சொந்தமான பள்ளிக்கு சென்றான். எங்களுக்கு நம்ம வந்திருக்கோம் என்று மது கேட்க, சொல்றேன் என்றபடியே மதுவை அந்த பள்ளியின் விடுதிக்கு அழைத்து சென்றான் ராகவன். ராகவனை பார்த்ததும் அந்த விடுதியின் மேலாளர், வாங்க சார், உங்களுக்காகத்தான் அந்த பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கு என்று சொல்லி விடுதியின் தோட்டத்திற்கு மதுவையும் ராகவனையும் அழைத்து சென்றாள். அங்கிருந்த நாற்காலியில் முதுகு காட்டி அமர்ந்திருந்தால் 16 வயது மதிக்கத்தக்க சிறுபெண். அங்கு சென்ற விடுதியின் மேலாளர், மதுஷா என்று அழைக்க திரும்பினாள் அந்த பெண். அந்த சிறு பெண்ணை பார்த்ததும், மதுஷா எங்க எப்படி என்று ராகவனிடம் மது கேட்க, அது அவகிட்டே கேளு என்றான் ராகவன். மதுவை பார்த்த அந்த பெண்ணும், அக்கா உங்களை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை என்று சொல்லி ஓடி வந்து மதுவை அணைத்துக் கொண்டாள். மதுஷா நீ எப்படி இங்க என்று மது அவளிடம் கேட்க, அத நான் சொல்றேன்
என்றபடியே ராகவனின் நண்பனான போலீஸ் அதிகாரி குமரன் அங்கு வந்தான். உங்களை மும்பைல ராகவன் கூட்டிட்டு போயிட்டான்ல, அப்புறம் அங்க இந்த பொண்ணை பார்த்ததா ராகவன் எனக்கு தகவல் சொன்னான். இந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பத்திரமா வச்சிருந்தோம். ராகவன் தான் அந்த பொண்ணை தன்னோட பொறுப்புல பெங்களூர் கூட்டிட்டு வந்து பரீட்சையெல்லாம் எழுத வச்சு அவனோட ஸ்கூல்ல அட்மிஷனும் போட்டு கொடுத்திருக்கான் என்று அந்த போலீஸ் அதிகாரி சொல்ல, ஆமாக்கா, நான் இப்போ டெய்லி ஸ்கூல் போறேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க என்று மதுஷா சந்தோஷமாக சொல்ல, நீ நல்லா படிக்கணும், பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போகணும், சரியா என்று மதுஷாவின் நெற்றியில் முத்தம் பதித்து மது சொல்ல, சரிக்கா என்று தலையாட்டினாள் மதுஷா. வெகு நேரம் மதுஷாவோடு மது உரையாடினாள். ராகவனும் அவனது பள்ளி அலுவலகத்தில் வேலை இருந்ததால் அதையெல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் மதுவோடு அரண்மனைக்கு கிளம்பினான். போகும் வழியில், இப்போ மது, நீ ஓகே தானே? உனக்கு எதுவும் உடம்புல பிரச்சனையெல்லாம் இல்லையே? ஃபீவர் எல்லாம் சரியாயிடுச்சுல என்று காரை ஓட்டி கொண்டே ராகவன் கேட்க, ஃபீவர்லாம் இல்லை, ஐ எம் ஓகே என்றாள் மது. அடுத்து எப்போ அரண்மனை விட்டு கிளம்புறது ஐடியா என்று ராகவன் கேட்க அவனை பார்த்தாள் மது. என்ன மேடம் பாக்குறீங்க? நீங்க தான் சொல்லாம கொள்ளாம அப்பப்போ அரண்மனை விட்டு கிளம்பிடுவீங்கல்ல, அதான் என்று ராகவன் சொல்ல மதுவிடம் பதில் ஏதும் இல்லை. இன்னொரு தடவை இந்த அரண்மனை விட்டு நீ வெளியே போனா அப்புறம் நீ நினைச்சாலும் கூட இந்த ராகவனை பார்க்க முடியாது என்று ராகவன் சொல்ல அதற்கும் மதுவிடம் அமைதிதான். என்ன நீ கல்யாணம் பண்ணணும், லவ் பண்ணணும்னு எல்லாம் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். எனக்கு உன் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். சோ அரண்மனையை விட்டு நீ வெளியே போக கூடாது, ஓகே என்று ராகவன் சொல்ல, என்றாள் மது. அதற்குள் அரண்மனையும் வந்துவிட ராகவனும் மதுவும் தத்தமது. இனி என்னவெல்லாம் இந்த கதையில் நடக்க போகிறது? ராகவன் சொல் பேச்சு கேட்டு மது அரண்மனையிலேயே இருப்பாளா, இல்லை அரண்மனையை விட்டு சென்று விடுவாளா என்பதையெல்லாம் வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். நன்றி.